தேங்க்யூ பார்த்தா சார். சார் எல்லாமே கொஞ்சம் ஆவலோட காத்துட்டு இருக்கோம் சார். உங்கள பத்தி ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் சார். ஒரு 10 நிமிஷம் பேசும்போதே ரொம்ப அழகா நெறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இன்னைக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கும் உங்களுடைய ட்ரெய்னிங் பார்க்கறதுக்கு. பாலா சார், ஃப்ளோர் ஹேண்டட் டு யூ சார். Thank you so much, President Saravanan and Mr. J.C. Parthasarathy for a very proper introduction. I am Bala Deepak. என்னுடைய வாழ்க்கையில பெரும் பகுதி வந்து நான் ஜூனியர் சேம்பர் மெம்பராக தான் அறியப்பட்டு வந்திருக்கேன். மிக்க நன்றி. Now, எனக்கு இங்க ஸ்கிரீன் ஷேரிங் ஆப்ஷன் இருக்குங்களா? ஹலோ கார்த்திக். யா, ஓகே ஓகே. எஸ். நீங்க கோஸ்ட் தான் சார் இருக்கீங்க. கணேசன் இருக்காரான்னு எனக்கு தெரியல. செந்தில் முருகன் சாரை பாக்குறேன் நானு. செந்தில் முருகன் சார் கேட்டுட்டு இருந்தாருன்னா ஒரு சிந்திக்கலாம், யாருன்னு தெரியலையே அப்படின்னுட்டு. விவேக்கு ஐஜியை தெரியும், ஐஜிக்கு விவேக்கு தெரியாது அப்படிங்கிற நிலையில இருக்கும். பெரியவங்க, பாஸ்ட் பிரசிடென்ட்ஸ், சீனியர்ஸ், வேற எங்கிருந்து வந்திருக்கிறவங்க, கெஸ்ட்ஸ் யாரேனும் வந்துருந்தீங்க அப்படின்னா உங்க எல்லாருக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். இந்த ஒரு நிகழ்ச்சியானது என்னுடைய வாழ்வில் நடந்த விஷயத்தை கொஞ்சம் கூர்ந்து கவனிச்ச காரணத்தினால என்னென்ன நடந்தது, அதை எப்படி எல்லாருமே உபயோகப்படுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு அனுபவ பகிர்தல். இந்த அனுபவ பகிர்தலை கொஞ்சம் கூறு போட்டு பார்த்திருக்கிற காரணத்தினால எளிமையாக உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஐடென்டிஃபை பண்ண முடியும், அடாப்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இதனுடைய முக்கிய குறிக்கோள். Now, time is now approximately 4 o'clock. Now, let me start. இந்த விவரங்கள் ஒரு 45 மினிட்ஸ்க்கு பிளான் பண்ணிருக்கேன். போதும் சார், நீங்க எப்போ சொன்னாலும் நான் நிறுத்திடுவேன். ஓகே. ஃபர்ஸ்ட் திங், am I audible? நான் பேசுறது கேக்குதா? Yes sir, you are. Thank you so much. Thank you so much. ஓகே. ரெண்டாவது, எனக்கு இது வந்துட்டு this is going to be an interactive session. ஸோ ஏதேனும் ஒரு இடத்துல கேள்விகள் இருந்தது அப்படின்னா தயவு செஞ்சு வந்துட்டு பதில்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லி தாழ்மையோட கேட்டுக்கிறேன் நான். ஐ ஹோப் இஸ் இட் ஓகே? ஃபைன். லெட் மீ ஸ்டார்ட். ஹவ் ஐ ப்ரொடியூஸ் த லீடர் அண்ட் ஹவ் யூ டூ கேன். என்ன சார் இது, நீ எப்படி லீடர் எப்படி ப்ரொடியூஸ் பண்ண முடியும்? குழந்தைகளை வேணா ப்ரொடியூஸ் பண்ணலாம், பட் லீடரை ப்ரொடியூஸ் பண்ண முடியுமா அப்படின்னா எஸ். ஐ டெல் யூ, முன் கதை சுருக்கம் என்னன்னு சொல்லிடுறேன், ஈஸியா இருக்கும். ஐ ப்ரொடியூஸ் த லீடர் எப்போ அப்படின்னா இன் 2007 அக்டோபர். ஒரு எளிமையான கேள்வி வந்தது. என்ன அப்படின்னா, கேள்வி இல்ல, ஒரு ஃபோன் கால் வந்தது. பாஸ்ட் ஜோன் பிரசிடென்ட், நமக்கு எல்லாரும் தெரிஞ்ச பாஸ்ட் ஜோன் பிரசிடென்ட் ஆஃப் ஜோன் 17, என்னுடைய நண்பர் போன் பண்றார். அடுத்த வருஷம் நீ தான் பிரசிடென்ட்ஷிப் எடுத்துக்கணும். இல்ல செந்தில், இப்போ வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, இப்பதான் பிசினஸ் எல்லாமே வந்து செட்டப் ஆயிட்டு இருக்கு, இப்போ எடுத்துக்கிறது கஷ்டம் அப்படின்னு. நான் உடனே அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, இல்ல இல்ல, அடுத்த வருஷம் நீ எடுத்துக்கல அப்படின்னா we have to wind up the chapter அப்படின்னார். That was very hard thing for me to digest. ஏன் அப்படின்னா, சேலம் ஸ்டீல் சிட்டி ஜூனியர் சேம்பர் was very dear to me. It is very dear to me. அதை வந்து எனக்கு விடுறதுங்கிறது வந்துட்டு என்னால தாங்க முடியாத ஒரு செய்தி. என்ன பண்றது அப்படின்னா, ஓகே எடுத்துக்கலாம். அந்த சமயத்துல ஒரு சின்ன குவெஸ்சன் வந்தது. என்ன, ஒரு கார்னர் பண்ணியாச்சு, நீ இல்ல அப்படின்னா இனி இந்த சாப்டர் கிடையாது. சரி, அந்த நைட் ஃபுல்லா வந்துட்டு தூக்கம் இல்லை, அடுத்த நாள் வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியாச்சு. அந்த சமயத்துல ஒரு பெரிய கேள்வி என்ன அப்படின்னா, there was no leader. Understand, there was no leader. 15 வருஷமா நடந்துட்டு இருக்கிற ஒரு சாப்டர்ல ஒரே ஒரு மனிதன் தான் அடுத்து வந்து லீடர்ஷிப் எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, வேற யாருமே இல்லை அப்படின்னு சொன்னா, my questions were why, எதனால இந்த கேப் உண்டாச்சு அப்படின்னு கேட்டா, பாழ் அடைந்திருந்தது அந்த நிறுவனமானது, இயக்கமானது அந்த இடத்துல பாழ் பட்டு நிக்குது. நான் இந்த வார்த்தை யூஸ் பண்றேன் அப்படின்னு சொன்னா தயவு செஞ்சு வந்து தப்பா எடுத்துக்காதீங்க, அதுக்குரிய காரணங்களை சொல்றேன். பாழடைஞ்சிருந்ததுன்னு சொல்றீங்க, ஒரு பில்டிங் பாழடைஞ்சதுன்னு சொல்லலாம், ஒரு நிறுவனம், ஒரு இயக்கம் எப்படி பாழடைய முடியும்? பாழடைஞ்சது அப்படின்னா அது இயக்கமா அப்படின்னா இல்ல, அந்த இடத்துல இயக்கம் தொய்வடைஞ்சிருந்தது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, எல்லாரும் சொகுசா வாழ்ந்துட்டு இருந்த ஒரே காரணத்தினால அந்த பாழ் நிலை ஏற்பட்டது. என்ன சார் சொல்றீங்க, சொகுசா இருக்கிறோம் அப்படின்னா, கம்ஃபர்டபுளா இருக்கிறோம் அப்படின்னா பாழ் அடையுமா, பாழடைய முடியுமா? இல்ல இன்னைக்கு நாங்க கம்ஃபர்டபுளா இருக்கிறோம் அப்படின்னா
நாங்க இனிமேல் பாழ் அடைவோமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு என்னுடைய எளிமையான ஒரு உதாரணம், உங்களை சுத்தி இருக்கக்கூடிய உலகத்தை பாருங்க. ஃபர்ஸ்ட், நீங்க பார்க்கக்கூடிய கம்பெனிஸ், உங்களை சுத்தி இருக்கக்கூடிய கம்பெனிஸ் எதெல்லாம் ஒரு காலத்துல நல்லா இருந்துச்சு, இப்போ இல்லவே இல்லை, அந்த கம்பெனி பேரே தெரியல, இப்படிங்கிற மாதிரி கம்பெனிஸ் உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியுதா? உங்களால வந்து இந்த மாதிரி கம்பெனிஸ் ஏதேனும் ஒரு கம்பெனியோ இல்ல ஒரு ரீட்டைல் ஷாப், ஒரு ரீட்டைல் ஷாப் அப்படின்னு சொல்லும் போது ஏதேனும் ஒரு வியாபார நிறுவனம், ஏதேனும் உங்களுடைய உறவினர்கள் ஒரு காலத்துல ரொம்ப பிரபலமா இருந்தாங்க, இப்போ அவங்க எங்க இருக்காங்கன்னே தெரியல, இந்த மாதிரி யாரேனும் இருக்கக்கூடிய கம்பெனிஸ், ரீட்டைல் சென்டர்ஸ், ரிலேட்டிவ்ஸ், இந்த மாதிரி உங்களால சிந்திக்க முடியுது அப்படின்னா சாட் பாக்ஸ்ல எஸ்ன்னு போடுங்க. இல்ல கம்பெனிஸ், பொது நிறுவனங்கள் எதுவும் இருந்தது அப்படின்னா அதனுடைய பேரை கூட நீங்க எழுதலாம். I'll tell you, I'll come around like why I am telling this. Politicians சில பேர் ஒரு குறுகிய காலகட்டத்துல மிக பிரபலமா இருந்ததுக்கு அப்புறமேட்டு அப்படியே அவங்களுடைய புகழும் அவங்களுடைய செயல்பாடுகளும் மங்கி போயிருக்கிறத நம்ம பார்த்திருக்கோம். Why is that? Standard company. Yes, முருகபாண்டியன் சார், டாக்டர் மணி பிரகஸ்பதி, திரு கே நாதன், ஸ்டாண்டர்ட் கம்பெனி சொல்லி, நோக்கியா பிராண்ட் வெரி குட், செந்தில் முருகண்ணா வெரி குட், வெரி இம்பார்ட்டன்ட். எப்படி வந்துட்டு குறைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நான் முன்னாடி சொன்னதுதான். ஃபர்ஸ்ட் திங், ஒரு கம்ஃபர்ட் ஜோன். சக்சஸ்ஃபுல்னு சொல்லி ஒரு காலத்துல எதுவா இருந்தாலும் சரி, வேற ஒரு காலகட்டத்துல அது தொய்வடைஞ்சே தீருது. எப்போ யார் தொய்வடைகிறாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஒரு பாழடைதலை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கத்துக்கிறதுக்கு நம்ம தயாராயிட்டோம்னு அர்த்தம். ஓ ஜஸ்ட் இஃப் வி நோட்டிஸ் அரவுண்ட் 12 வருஷத்துக்கு முன்னாடி நோக்கியா வாஸ் தி பிராண்ட், எதுவா இருந்தாலும் நோக்கியா. ஆனா சாம்சங் நிதானமா வந்துச்சு, ஆண்ட்ராய்டு கேப்சர்ட் த மார்க்கெட், ஷேட்டர்ட் அ கம்பெனி. நோக்கியாவுடைய சிஇஓ சொல்லும் போது, நான் என்ன தப்பு பண்ணேனே தெரியல, நாங்க என்ன தப்பு பண்ணோம்னு தெரியல அப்படின்னு. ஃபைன், கண்ணீர் விட்டு அழுதார். ஆனா அந்த கண்ணீர் அந்த ஒரு நிலையை மாத்திருமா அப்படின்னா மாத்திர முடியாது. லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். சரி, இப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, நான் என்ன பண்ணேன்? ஹெச்எம்டி வாட்ச், முருகபாண்டியன் சார் வெரி குட். எஸ், இல்ல இந்த இடத்துல ஸ்கில் டெவலப்மெண்ட் சென்டர், ரிலையன்ஸ் கரெக்ட் தான். ஆனா எஸ் பேங்க் வந்துட்டு பாழடைஞ்சது கம்ஃபர்ட் ஜோன்னால கிடையாது, தவறுகளால. பட் தட் வாஸ் a வெரி குட் அப்சர்வேஷன், வெரி குட். ஏன்னா எஸ் பேங்க் நிறைய பேருக்கு வந்து அந்த ஒரு பேங்க் இருந்ததே தெரியாது. வெரி குட். சேம் திங் ஹெச்எம்டி வாட்ச், எல்லாமே மெஷினைஸ்டா போயிட்டு இருக்கும்போது ஒரு குவார்ட்ஸ்ல வந்து ஒரு மேஜர் சேஞ்ச் எடுத்துட்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி சுருக்குனது தி அட்வான்ஸ் இன் டெக்னாலஜி. டோட்டலா அதனுடைய வந்து ஒரு பெரிய ஒரு வாட்சே மாத்திருச்சு, கம்பெனியே வந்து இல்லாம போயிருச்சு. ஃபைன், நான் என்ன பண்ணேன்? எங்களுடைய சாப்டர்ல நான் இந்த ஒரு நிலையானது என்னாச்சு? சிம்பிள், ஐ கிரியேட்டட் அ சிச்சுவேஷன் which will change the whole situation in my chapter. என்ன சொல்றீங்க பாலதீபக்? உங்களுடைய வந்து சிச்சுவேஷன் வந்து உங்களுடைய சாப்டரே நீங்க மாத்த முடியுமா? என்ன பேசுறீங்க நீங்க? நாங்கெல்லாம் எவ்வளவு சாப்டர்ஸை பார்த்திருக்கோம். எங்கேயாவது ஒரு சாப்டரை வந்து மாத்த முடியுதா? மெம்பர்ஸை மாத்த முடியுதா? பாஸ்ட் பிரசிடென்ட்ஸை மாத்த முடியுதா? அவங்களுடைய ஆட்டிடியூட் தான் மாத்த முடியுதா? இல்ல எங்களுடைய ஆட்டிடியூட் தான் மாத்த முடியுதா? எதுவுமே முடியல. ஏப்பா நீ வேற காமெடி பண்ணிட்டு மத்தியான வேலையில. ஃபைன், ஆனா நான் என்ன பண்ணணும் அதை மாத்திரம் தான் நான் இங்க சொல்லிட்டு இருக்கேன். இன்னைக்கு இறைவனுடைய பெரும் கருணையினால எங்களுடைய சாப்டர்ல அறிஞர் ராஜேஸ்வரி மேடமும் இங்க இருக்காங்க. அவங்க இந்த விஷயத்துக்கு ஒரு சாட்சி. ஆச்சா, இப்போ நான் விளையாட்ட சொல்லல, இந்த நிகழ்வில் நடந்திருக்கக்கூடிய பாடங்களை உங்களுடைய சாப்டர்லயும் உங்களுடைய பிசினஸ்லயும் உங்களுடைய வீட்டிலையும் நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். எப்படின்னு பார்க்கலாம். ஓகே, வாட் ஐ டிட் வாஸ் ஐ கிரியேட்டட் அ சிச்சுவேஷன் which will change the whole situation in my chapter. What did I do? I created a project which involved members participation. ஒரு ப்ராஜெக்ட் பண்ணா அதுக்கு இவ்வளவு வந்துட்டு நீங்க ஒரு பெரிய விஷயம்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நோ, I'll tell you what kind of a project. Parthsarathi sir recently Tanjara food products, அது எனக்கு தெரியல, நான் கேள்விப்பட்டதில்லை. அண்ட் ஹீரோ சைக்கிள் சார், ஸ்கில் டெவலப்மெண்ட் சென்டர், உங்களுடைய பேரை போடுங்க, எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ரீநேம்னு போட்டு உங்களுடைய பேரை போடுங்க. ஸ்கில் டெவலப்மெண்ட் சென்டர் அப்படின்னா யாருதுன்னே தெரியல, அதனாலதான்.
ஏன்னா எனக்கு எதுவும் ஸ்கில்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்னா அதெல்லாம் உங்ககிட்ட நான் வரலாம். ஓகே, now what did I do? I created a situation, I created a project. Fine. What kind of a project? இவ்வளவு முக்கியமான கேள்வி. ஏன் சார், நாம நம்முடைய ஜேசிஸ்ல சொல்லிக் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பாடங்கள்ல முக்கியமான பாடம் என்ன அப்படின்னா, எதுவா இருந்தாலும் மோட்டிவேஷன் பண்ணுங்க. உங்களால முடியும், கண்டிப்பாக சாதிக்க முடியும், ஐ கேன், ஐ வாண்ட், ஐ வில் அப்படின்னு சொல்லி நீங்க விடாம கத்திக்கிட்டே இருந்தா பிளட் பிரஷர் ஏறும். அதனால நான் பண்றது இல்லை. ஐ எம் a very practical person. எஸ், மைண்ட் பவர் என்ன பண்ணும் அப்படிங்கிறது தெரியும், செஞ்சுக்கிட்டு இருக்கேன், அது எல்லாமே வேற. ஆனா இந்த இடத்துல ஐ வாஸ் வெரி பர்டிகுலர். வாட் எவர் வில் மேக் அ மாசிவ் சேஞ்ச், ஐ ஃபெல்ட் ஐ ஷுட் டூ ஒன்லி தட். பட் see, I am a reasonable person. I go ask people, நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போது அற்புதமான ஐடியாஸ் வந்துச்சு. எல்லாரையும் வந்துட்டு கூட்டிட்டு சினிமாவுக்கு போலாம் அப்படின்னாங்க. These are practical things I'm telling you. I'm not joking. These are practical things what happened in my chapter in that time. எல்லாரும் கூடி நீங்க சினிமாவுக்கு போலாம் அப்படின்னாங்க. சரி, வேற என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு சினிமா ஷோ அட்டென்ட் பண்ணப்பா, ஒன்னு வந்துட்டு நல்லா வந்துட்டு கோலாகலமா ஒன்னு அரேஞ்ச் பண்ணு அப்படின்னாங்க. சரிங்க, வேற என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு, டின்னர் பார்ட்டி, எல்லாரும் வந்து சேர்ந்து நாம வந்துட்டு ஒரு உணவு உட்கொள்ளலாம். கரெக்ட் தான், நான் மறுக்கல. இதெல்லாம் என்னன்னா மறுக்க கூடாது. பேசிக்கலா மற்றவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து வர்றதுனால இதெல்லாம் மறுக்க கூடாதுங்கிற காரணத்தினால ஓகே அப்படின்ட்டு. சரி, இங்க என்னதான் சொன்னாலும் சரி, ஸ்கில் டெவலப்மெண்ட் சென்டர் சார் அவருடைய பேரை வந்து சொல்லவே மாட்டேங்கிறாரு. பட் he has given a very important point. ஒரு காலத்துல பிரபலமா இருந்து அதுக்கப்புறமேட்டு அந்த பிரபலத்துவமும் அவங்களுடைய என்ன சொல்றது பிரகாசமும் குறைஞ்சதுல எழுத்தாளர் சிவசங்கரியினுடைய பேர் போட்டிருக்காங்க. வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். 1986 87 எனக்கு ஒரு வியாதி வந்தது. என்ன அப்படின்னா புஸ்தகம் படிக்கிற வியாதி. அப்போ சிவசங்கரியினுடைய ஒரு புஸ்தகம் நான் படிச்சது என்ன அப்படின்னா, சின்ன நூல் கண்டா நம்மை சிறைப்படுத்துவது அப்படின்னு. அட்டகாசமான புக். That was the first book on psychology which I read without knowing it was psychology. சைக்காலஜின்னு பேர் தெரிஞ்சிருந்தா படிக்காம இருந்திருப்போம்னு நமக்கு தெரியல, பேர் தெரியல, அதனால படிச்சேன். வெரி இன்ட்ரெஸ்டிங் புக். She is now totally out of prominence. எங்க இருக்காங்கன்னே தெரியல. எனிவே, இந்த டின்னர் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னாங்க. டின்னர் பார்ட்டி, எஸ், டின்னர் பார்ட்டி. அதுக்கு முன்னாடி வருஷம் 2007 2006 2005 2004 அது எல்லாமே நிறைய டின்னர் பார்ட்டிஸ் நடந்துகிட்டு இருந்தது. ஆனா அது லீடர் ப்ரொடியூஸ் பண்ணுமா, மக்கள் வந்துட்டு ஒன்னு சேர்க்குமா எனக்கு தெரியல. வாட் ஐ வாண்டட் வாஸ் a leader to the chapter, because ஒரு வருஷத்துல ஒரே ஒரு மனுஷனை மாத்திரம் பேஸ் பண்ணி பிரசிடென்ட்ஷிப்புக்கு வேற ஒரு லீடர் கிடையாது அப்படின்னு சொன்னா அது ஒரு பயமான ஒரு விஷயம். ஓகே, தேர்ட் என்ன அப்படின்னா, கிவ் ட்ரைனிங், எல்லாருக்கும் ட்ரெயின் பண்ண. அது என்னுடைய நண்பர் ஒருத்தர் சொல்லுவாரு, அது என்ன அப்படின்னா கிர் டு சர் அப்படிம்பார். அது என்ன கிர் டு சர் அப்படின்னா, நாம வந்து ஒரு ட்ரைனிங் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த ட்ரைனிங்ல நீங்க போய் நல்லா அப்படி அப்படின்னு எல்லாத்தையும் வந்துட்டு ஒரு வேகம் காட்டி, இந்த தெலுங்கு படத்துல எல்லாம் நாகார்ஜுனா காட்டுவாங்க, அப்படியே நரம்பெல்லாம் அப்படியே முறுக்கிட்டு ஏறும். ஓகே, அந்த கிருகிருன்னு ஏறும். அந்த ஏறின பிறகு நமக்கு அப்படி கிருன்னு இருக்குமா இந்த மோட்டிவேஷன். அடுத்த பாயிண்ட் அதுதான் அந்த ட்ரைனிங்ல. அடுத்தது வந்துட்டு என்ன அப்படின்னா மோட்டிவேட்டிங் மீட்டிங்ஸ். இந்த கிருன்னு எல்லாம் ஏறிட்டு நாம போறோம், உலகத்தை மாத்துறோம், சாதிக்கிறோம். அதாவது முதல்ல வந்து சாதிக்கிறோம், உலகத்தை மாத்திரம் கிடையாது, நேரா போறோம், உலகத்தை மாத்துறோம், அதுக்கு அப்புறமேட்டு எதையாவது சாதிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய ஒரு மோட்டிவேஷன் கிளப்பி, சரி சார் இன்னைக்கு எல்லாம் இந்த மீட்டிங் எல்லாம் வந்து நமக்கு மிகப்பெரிய ஒரு உத்வேகத்தை கொடுத்தது. நாம் நம்முடைய வாழ்வில் செல்ல வேண்டிய பாதையும் எதை நோக்கி செல்ல வேண்டும் என்கிற நோக்கும் நமக்கு தெளிவாக கிடைத்து விட்டது. நண்பர்கள் அனைவரையும் இன்று இங்கு லஞ்ச் சாப்பிட்டு விட்டு போகுமாறு செக்ரட்டரி ஆகிய நான் ஓட் ஆஃப் தேங்க்ஸில் கேட்டுக்கொள்கின்றேன் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம போறோம் சாதிக்கிறோம், நம்ம போறோம் சாதிக்கிறோம், நம்ம போறோம் சாதிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லஞ்ச் சாப்பிட்டு முடிக்கும் போது கடைசியா பார்த்தோம் அப்படின்னா அதுல தயிர் சாதம் இருக்கும். அந்த தயிர் சாதத்தை சாப்பிட்ட உடனே வீட்டுக்கு போறோம், முதல்ல ரெஸ்ட் எடுத்துக்கிறோம், அதுக்கப்புறமேட்டு உலகத்தை மாத்துறோம் அப்படின்னு அந்த கிர் ஃபுல்லா சர்ன்னு இறங்கிருமா.
இது நான் சொல்லும் போது இருக்கக்கூடிய இந்த வேடிக்கையானது என்னுடைய மனநிலையில அப்படி இல்லை. பிகாஸ் 2004 2005ல ஐ ஹேட் அ மேஜர் சேஞ்ச் இன் மை லைஃப். பிசினஸ்ல ஒரு சேஞ்ச் கொண்டு வர வேண்டியிருந்தது, கொண்டு வந்தேன். அதற்கு காரணமான எல்லா படிப்பினைகளுமே ஜூனியர் சேம்பர் மூலமாக கிடைச்சது. அப்படி இருக்கும்போது மை கமிட்மெண்ட் டுவர்ட்ஸ் தி ஆர்கனைசேஷன் வாஸ் மச் கிரேட்டர். ஓகே, இப்போ இந்த மோட்டிவேஷன் மீட்டிங், கெட் டுகெதர், ட்ரைனிங், டின்னர் பார்ட்டி, மூவி ஷோ, இது எதுவுமே எனக்கு வந்துட்டு ரீசனபிள் அண்ட் ப்ராப்பரா எனக்கு படல. இது சரியான வழி கிடையாது அப்படின்னு சொல்லி எனக்கு நல்லா தெரிஞ்சது. நான் தேங்க்யூ. இந்த இடத்துல ஸ்கில் டெவலப்மெண்ட் சிவசங்கரி மேடம் அப்படிங்கிறத நான் எழுத்தாளர் சிவசங்கரி நினைச்சுக்கிட்டேன் நான். தேங்க்யூ ஸோ மச். ஐம் சாரி அபவுட் தட். இது வரைக்கும் நான் பேசிட்டு இருக்கிற மாதிரியே என்னுடைய அனுபவங்களை பகிர்றது இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏற்பு இருந்தது அப்படி எஸ்ன்னு மட்டும் போடலாம் சாட்ல. ஏன்னா நான் பாட்டுக்கு வந்துட்டு எதுன்னு ஆர்வத்துல பேசிட்டு அதுக்கப்புறமேட்டு இல்லைங்க சார் அது நீங்க வேற மாதிரி பேசுனீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டா கஷ்டமா போயிடும். ஓகே, தேங்க்யூ 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 சிவசங்கரி மேடம், தேங்க்யூ செந்தில் முருகன். ஃபைன். நவ் த கொஸ்டின் கம்ஸ், why do I need a project? Why did I select a project? Okay, this is going to be very very interesting. First, ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லும் போது தனியா நீங்க வீட்டுல அப்படியே பண்ணிக்கோங்க, நீங்க அப்படியே வீட்டுல பண்ணிக்கோங்க, நீங்க அப்படியே பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றது கிடையாது. இட் இஸ் சிம்பிள் பார்ட்டிசிபேஷன் ஆஃப் பீப்புள். Whatever project it is, when it is a community related project, when it is a club related project, when it is an organization related project, a project cannot be simple, a project cannot be singular. You get it? Project cannot be singular at all. தனியா அப்படியே நாங்க என்ன பண்ணோம், வீட்டுல உட்காந்து தனியா ப்ராஜெக்ட் பண்ணிட்டோம் வராது. It is not possible. You need people's participation, and this project at least was focused and planned accordingly. And there need to be a great understanding about the project, about the people, about the participation, about the performance, about the outcome. என்ன சார் சொல்றீங்க, அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு சொல்லிட்டு அபவுட்னு சொல்லிட்டே இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள். என்ன அப்படின்னா, தினகர் குட் ஈவினிங், ப்ராஜெக்ட் cannot be singular. எஸ் எஸ் ஓகே. அப்போ நான் என்ன அந்த இடத்துல எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, எஸ் இது ஒரு பார்ட்டிசிபேஷனுக்காக நாம பண்றோம். அப்போ இந்த பார்ட்டிசிபேஷன் முக்கியம் அப்படின்னு சொன்ன பிறகு இது சார்ந்து வேற என்ன பண்ணணும்? எப்ப எல்லாம் ஒரு ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு கொடுக்குறோமோ நம்ம மெம்பர்ஸுக்கு ஒரு கிளப்ல, நேரடியா அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியில வந்து உலகத்தை நாம தொட்டே தீரணும், வேற வழியே கிடையாது. எனிதிங், ஒரு குட்டி ப்ராஜெக்ட், ஐ கேம்ப் அப்படின்னு எடுத்துக்கோங்க, ஒரு வேற எதுவும் ஒரு சின்ன ப்ராஜெக்ட். இப்போ நாம இன்னைக்கு எடுக்கிறோம், நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, நவ் ஹேண்ட்ஸ் ஆன் த வேர்ல்ட், டுகெதர்னஸ். எல்லாரும் தனியா இருந்து அப்படியே பண்ணிக்கலாம். முதல்ல சொன்னேன் இல்லையா, பார்ட்டிசிபேஷன் அண்ட் டுகெதர்னஸ். பார்ட்டிசிபேஷன் அப்படிங்கிறது ஒரு நெசசிட்டி, டுகெதர்னஸ் அப்படிங்கிறது ஒரு ஃபீலிங். ஐ சப்போஸ் யூ கெட் இட். இந்த இடத்துல அந்த டுகெதர்னஸ். அதுக்கப்புறமேட்டு ரொம்ப முக்கியமா இதை விட பார்த்தோம் அப்படின்னா, யூ கெட் ஃபோக்கஸ். என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம கவனம் ஃபுல்லா அங்க இங்க போகாம யூ ஆர் ஃபோக்கஸ்ட். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஃபோக்கஸ் அப்படின்னா என்ன சார் அர்த்தம் அப்படின்னா, நம்முடைய எனர்ஜிஸ் இப்படி செதற விடாம அப்படி கூர்ந்து நேரடி அப்படி உள்ளார எடுத்துட்டு வர முடியும் அப்படின்னா தட் இஸ் ஃபோக்கஸ். ஒன்ன நோக்கி 50 பேர் 100 பேர் கவனத்தை குவிக்கும் போது அந்த இடத்துல இந்த பிரபஞ்சமானது மிகப்பெரிய ஒரு சக்தி கூட்டின கொண்டு வந்து தீருது. ரெண்டாவது ஒரு பர்பஸ், எதற்காக செய்யறோம். இஸ் தி கனெக்ஷன் ப்ராப்பர்? கனெக்ஷன் இருக்கா? ஓகே, எஸ் சார், எஸ் சார் இருக்கு. ஓகே ஃபைன், தேங்க்யூ. இந்த ப்ரோக்ராம் ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்குங்களா எனக்கு தெரியல. ரெக்கார்ட் ஆக்க முடியும் அப்படின்னா இட் வில் பி கிரேட், இல்லைன்னாலும் பரவாயில்ல. ஓகே, நான் இந்த இப்போ எல்லாருமே பிரிஞ்சு இருக்கும்போது இந்த பர்பஸ் நம்மளால வந்துட்டு செயல்படுத்த முடியும் அப்படின்னா இட் வில் பி கிரேட். ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லும் போது எதுக்காக இதை செய்யறோம் அப்படின்னா, மற்றவங்களுக்கு தெரியுதோ இல்லையோ அந்த ப்ராஜெக்டை பிளான் பண்றவங்க 100% தெரியணும். எனக்கு அந்த பர்பஸ் தெளிவா தெரிஞ்சது. என்ன அப்படின்னா, ஒரு லீடர் இல்ல, லீடரை ப்ரொடியூஸ் பண்ணணும். இதுக்கு
அத்தனை பேருடைய ஃபோக்கஸும் வேணும். அதுக்காக ஒரு ப்ராஜெக்ட் வேணும். ஓகே, என்னுடைய ஸ்டோரி, என்னுடைய கதை நான் சொல்றேன். நான் சரி என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது ஐ டிசைடட் ஆன் அ காம்படிஷன். எல்லாரும் சேரணும். எல்லாரும் சேர்றதுக்கு ஒரு எளிமையான வழி என்ன அப்படின்னா, ஏதேனும் ஒரு போட்டி வைக்கலாம். அந்த போட்டி அப்படின்னு சொல்லும்போது என்ன விதமான போட்டி அப்படிங்கன்னா, ஐ ஹாவ் டு, இங்க யாரும் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. have any of you heard about ஜேசி சுனில் குமார் ஆஃப் ஹைதராபாத், பாஸ்ட் நேஷனல் பிரசிடென்ட் ஆஃப் ஜேசி இந்தியா? கேள்விப்பட்டிருக்கீங்க அப்படின்னா, அவர் வந்து எனக்கு ஒரு ஒரு விஷயத்த சொன்னார். அமெரிக்கால ஒரு பர்டிகுலர் ஜூனியர் சேம்பர் சாப்டர், they conduct one big competition every year. என்ன காம்படிஷன் அப்படின்னா ரேஸ். ஒரு ஓட்டப்பந்தயம் பெரிய விஷயமா அப்படின்னா ஓட்டப்பந்தயம் கிடையாது. இட் இஸ் a race of frogs. ஒரு தவழ ஓட்டப்பந்தயம். யாரும் இது கேள்விப்பட்டிருக்கீங்களா எனக்கு தெரியல. கேள்விப்பட்டிருந்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் டைப் எஸ். ஒரு தவளைகளுடைய ஓட்டப்பந்தயம் அமெரிக்கால நடத்துறது. பிலீவ் மீ, நான் இதை வந்துட்டு கேள்விப்படும் போது லைக் இட் வாஸ் 1998 1999. அப்போ ஒரு சொல்லும் போது 37 வருடங்களாக இது நடத்திட்டு இருந்தாங்கன்னு சொன்னாங்க. ஐ அண்டர்ஸ்டுட் ஒன் திங். இட் brought people together. இட் brought people together. இதே போல ஏதேனும் ஒரு பந்தயம் நடத்தணும். இது நடத்தினோம் அப்படின்னா அதன் மூலமாக ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னு சொன்னா இது வந்து கொஞ்சம் பெருசு. ஆனா அந்த தவழ பந்தயம் பார்த்தோம் அப்படின்னா that was famous all through America. அவ்வளவு பெருசு. எஸ், they bet on frog. வெரி குட். ஸோ இந்த காம்படிஷன் நடத்தணும் முடிவு பண்ண உடனே அதனுடைய அடிப்படை வரைமுறைகள் என்னென்ன அப்படின்னா, இட் should be simple, it should be easy, ஆனா பெருசா இருக்கணும். ஏன் பெருசா இருக்கணும்? ஒரு காம்படிஷன் சார், 50 பேர் சேர்ந்து வர்றோம். அப்புறம் நம்ம சாப்டர்ல 50 பேர் இருக்காங்க. அப்புறம் 100 பேர் சேர்ந்து எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு டிஃபன் சாப்பிட்டு கிளம்பிடுறோம். அது காம்படிஷன் கிடையாது சாமே. அது காம்படிஷன் கிடையாது. கெட் டுகெதர். ஏதோ ஒண்ணு பண்ணோம் ஆச்சா, அது கரெக்ட் கிடையாது. அதுக்கு பேசாம நாமளே எங்க பக்கத்துல எல்லாம் உட்காந்து கிச்சி கிச்சி தாம்பாளம் விளையாடிக்கலாமே. ஸோ இட் ஷுட் பி பிக். இது என்னுடைய வந்து கணக்கு. இது என்ன பண்ணலாம் அப்படின்னா, பாபு டிஃபன் சென்டர் என் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத ஒரு ஹோட்டல் இதுதான். ஏன்னா பாபு டிஃபன் சென்டரா, இது என்னப்பா இது அப்படின்னா, ஓகே ஃபைன், இது பல காலத்துக்கு முன்னாடி நடந்த கதை, அதனால இப்போ சொல்லலாம். ஒரு நாள் அம்மாப்பேட்டைன்னு சொல்லிட்டு சேலத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துல இருந்து வந்துட்டு இருக்கேன். பயங்கர பசி, மழை. அப்போ பக்கத்துல வண்டியை நிறுத்திட்டு கையில பணம் இருக்கான்னு பார்த்தேன். ஒரு 100-150 ரூபா இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு இங்க ஒரு பாபு டிஃபன் சென்டர் இருந்துச்சு. கடைக்குள்ள பூந்துட்டேன். அந்த கடையில மொத்தமா 2 மேஜை, ஒரு மேஜைக்கு 4 சேர், மொத்தமா 8 பேர் உட்காந்து சாப்பிடலாம். இந்த ஃபைன், நீங்க எத்தனை பேர் இருக்கீங்கன்னு கூட எனக்கு தெரியல. இந்த பாபு டிஃபன் சென்டர் கதையை சொல்லாம சேட்ல எஸ்ன்னு மட்டும் 2 பேர் போட்டீங்கன்னா போதும். அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ண எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். என்னடா டிஃபன் சாப்பிட்ட கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு தப்பா நினைச்சிடக்கூடாது இல்லையா? நல்ல வேலை, தேங்க்யூ. ஓகே, ராம் கணேஷ் கை எடுத்து பண்ணுங்க சார் அப்படின்ட்டு. தேங்க்யூ. என்னாச்சு அப்படிங்கிறேன். சரி, ஆஸ் யூஸ்வல் ஏதோ வந்து நாங்க சாப்பிடலாம் அப்படின்னு உட்காந்தா என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தேன். தோசை. என்ன தோசை அப்படின்னா, எசன்ஸ் தோசை சாப்பிட்றீங்களா அப்படின்னாரு. எசன்ஸ் தோசையா அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு எனக்கு தோணல. சரி அப்படின்ட்டேன். நான் வெஜிடேரியன் தானே அப்படின்னு. ஆமாங்க அப்படின்னாரு. சரி அப்படின்னுட்டேன். பிலீவ் மீ, டெலிஷியஸ், சான்ஸே கிடையாது. அப்படி இருந்துச்சு எனக்கு. சரி, நான் சாப்பிட்டேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு என்னாச்சு, ஒரு சின்ன ஒரு தீர்மானம் பண்ணேன். இங்க மக்களை கூட்டிட்டு வரலாம் ஃபேமிலிய அப்படின்ட்டு. 4 தோசை சாப்பிட்டு எவ்வளவுன்னு கேட்டா 16 ரூபா அப்படின்னா. 4 தோசை எசன்ஸ் தோசை 4 தோசை சாப்பிட்டு 16 ரூபா அப்படின்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியம். என்ன அப்படின்னா, இவ்வளவு வந்து விலை கம்மியா அப்படின்னுட்டு. ஐ பிளான்ட் சம்திங். என்னுடைய போர்டை மாத்திரம் இங்க கூட்டிட்டு வரலாம். கூட்டிட்டு வந்து ஒரு வில் ஹாவ் அ கெட் டுகெதர்
அப்படின்னு சொல்லி மனசுல ஒரு தீர்மானம். ஓகே, கூட்டிட்டு வந்துடலாம். வாட்ஸ்அப் இல்லாத காலம், ஃபேஸ்புக்கும் இல்லாத காலம். அப்போ ஆர்குட்னு இருந்துச்சு. ஆர்குட் வந்துட்டு உலகத்துக்கு தெரியாத ஒரு காலம். I sent across a message. Can we have an informal board meeting in Babu Tiffin Center? எங்க இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. மெசேஜ் அனுப்புன 3வது நிமிஷத்துல இருந்து காலையில 11 மணிக்கு மெசேஜ் அனுப்புறேன். சாயங்காலம் 7:15 மணி வரைக்கும் வந்துட்டு போன் வந்துட்டே இருக்கு. பாபு டிஃபன் சென்டர் எங்க இருக்கு அப்படின்ட்டு. You won't believe. At that point, I knew people were interested. This project is a success. People were interested. This project is a success. They were ready to participate. This project is a success. 100% எனக்கு தெரிஞ்சிருச்சு. என்ன பண்ணேன் அப்படின்னா, எல்லாரும் வந்தாங்க. அங்க 8 பேர் தானே உட்கார முடியும். ஏற்கனவே அங்க உட்கார்ந்துருந்தவங்க எல்லாம் இருப்பாங்க இல்லையா, எல்லாம் உட்கார்ந்தாங்க, சாப்பிட்டாங்க, என்ன வேணுமோ சாப்பிட்டுக்குங்க அப்படின்ட்டேன். ஏன் அப்படின்னா, ஐ வாஸ் லிமிட்டட் ஆன் பட்ஜெட். அப்பதான் என்னுடைய பிசினஸ் எல்லாம் வளர்ந்துட்டு இருந்தது. ஓகே, தட் இஸ் செகண்ட் பார்ட். எல்லாரும் வந்துட்டு அசம்பிளி வந்தாச்சு, ரோட்ல நின்னு பேசுறோம். அப்பதான் தெரியும் அங்க ஒரு புது மெம்பர், ஒன் ஆஃப் தி டைரக்டர், அவர் வீடு கூட எனக்கு தெரியாது. என்னுடைய முன்னாடி வருஷம் இருந்த பிரசிடென்ட், என்னுடைய ஐபிபிக்கு ரிலேட்டிவ், அதனால ஜாயின் பண்ணியிருந்தார். அந்த பாபு டிஃபன் சென்டர்ல இருந்து 10 வாசப்படி தள்ளி அவருடைய வீடு, மோகன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் வாங்க நம்ம வீட்டுக்கு வாசப்படிக்கு போயிடலாம் அப்படின்னாரோ, வாசப்படி தான், உள்ளாரே போயிடலாம்னா எல்லாரும் கூச்சப்பட்டாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு வாசப்படியில இருந்துதான் மீட்டிங். என்னாச்சு, நாம ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் நின்னுட்டேன். நான் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும், இதுதான் ப்ராஜெக்ட் மனசுல நினைச்சிருக்கேன், எல்லாரும் சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்றது ஈஸி, சொல்லல. வாட் ஐ டிட் வாஸ், why not we do a project? பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஐடியாஸ் வர ஆரம்பிச்சது. நான் இந்த இடத்துல ரொம்ப சுருக்கி சொல்றேன். ஏன் மனசுல டிராயிங் காம்படிஷன் இஸ் ஈஸி, சிம்பிள், பட் இட் கேன் பி பிக். ஏன்னா சேலத்துல ஏற்கனவே நிறைய டிராயிங் காம்படிஷன் நடந்துட்டு இருந்தது. அந்த காரணத்தினால அண்ட் எவ்ரிபடி வேர் இன்ட்ரெஸ்டட், எவ்ரிபடி ஸ்டார்டட் டாக்கிங். ஃபைன், ஒரு டென்டேட்டிவ் டேட்டும் வந்துட்டு முடிவாயிடுச்சு. குட். இப்போ என்னுடைய as a president, என்னுடைய ஃபோக்கஸ் ஃபுல்லுமே இதற்கு பிறகு என்ன அப்படிங்கறதுல மாத்திரம் தான் இருக்கு. ரெண்டாவது, இதை அனலைஸ் பண்ணணும், அலோவ் பண்ணணும். டென்டேட்டிவ் டேட் ஆயிடுச்சு, இது என்ன பண்ணணும்னு ஆயிடுச்சு. ஒரு 2 பேர் வந்து நீங்க ப்ராஜெக்ட் சேர்மன், நீங்க வந்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியாச்சு. திங்ஸ் ஸ்டார்டட் கோயிங் வெரி குட். நான் அதாவது பெரிய கதையை நான் ரொம்ப சுருக்கி கொடுத்துட்டு இருக்கேன். நான் as a president என்ன பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னா, ஐ வாஸ் த டிராபிக் சென்டர். ஸோ எல்லா இடத்துல இருந்து இங்க போறேன் அங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அந்த வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது, நான் என்னுடைய பிரதான வேலை என்னவா இருந்தது அப்படின்னா, ஐ அனலைஸ்ட் அண்ட் ஐ அலோவ்ட் ஆர் டினைடு. எதை அலோவ் பண்ணுமோ அதை அலோவ் பண்ணேன், அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு, வேற ஒண்ணுமே கிடையாது. ப்ரிப்பரேஷன், இந்த இடத்துல நான் எப்பவுமே சொல்வேன், ப்ரிப்பரேஷன் இஸ் தி மதர் ஆஃப் ஆல் சக்சஸ். என்னென்னலாம் தயார் நிலையில வச்சுக்கணும். இப்போ ஒன்லி அபவுட் தட், இது வந்துட்டு ஆக்சுவலா இந்த ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது இன் மெஜாரிட்டி தட் இஸ் டுவர்ட்ஸ் another genre. ஆனா இப்போ நம்ம பேசுறது ப்ரொடியூசிங் அ லீடர். அந்த ப்ரிப்பரேஷன் நான் என்னென்னலாம் வந்து ப்ரிப்பேர்டா இருக்கணுமோ அதுக்கெல்லாம் பார்த்துட்டே வந்தேன். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா, இன்னைக்கு சீஃப் கெஸ்ட் கிட்ட பேசிடலாம், யார் சீஃப் கெஸ்டா கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லி நான் கேள்வி மட்டும் கேட்கிறேன். அண்டர்ஸ்டாண்ட், உங்களை சுத்தி இருக்கவங்க கண்டிப்பா வந்துட்டு மிகப்பெரிய ட்ரீம்ஸோட இருப்பாங்க. ஓகே, நான் வந்துட்டு ஐ எம் ஜஸ்ட் சூப்பர்வைசர், நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் என்னென்ன நடக்குது, என்னென்ன வேணும் அப்படின்னு. அதுல ஒரு சிலர் வந்து கேட்ட கூப்பிட்டாங்க, என்ன அப்படின்னா, மேயரை கூப்பிடலாம் அப்படின்னாங்க. காசா பணமா, அவன் கனவை சொல்றான், மேயரை கூப்பிடலாம் அப்படின்னுட்டு. என்ன சொல்றது, கூப்பிடலாம், உள்ள வந்துட்டு ஸ்டால்ஸ் போடலாம், இடம் இருக்கா அப்படின்னு. இருக்கு, எவ்வளவு செலவாகும், இவ்வளவுதான் செலவாகும், போடலாம். காம்ப்ளான் கம்பெனியை கூப்பிடலாம், செலவாகும், யாருக்கு, அவனுக்கு தான். நமக்கு என்ன கிடைக்கும், நாம ஏதாவது ஸ்பான்சர்ஷிப் கேட்டு பார்க்கலாம், பண்ணு. யூ ஒன்ட் பிலீவ், அப்ராக்சிமேட்லி ஒரு 12 புது விஷயங்கள் அன்னைக்கு நடந்தது. ஆனா சுமார் ஒரு 50 விஷயங்கள் ஒதுக்கப்பட்டன. இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒதுக்கினதாச்சு. ஐ வாஸ் ஜஸ்ட் வித் த ஃப்ளோ, என்ன நடந்துச்சு பார்த்துக்கிட்டே வரலாம். இதை மாத்திரம் தான் நான் பண்ணிட்டு இருந்தேன். Now, there were a few beautiful learnings at that point of time. Learnings na என்னென்ன அப்படின்னா, first thing, create a system.
நவ் இந்த லேர்னிங் எனக்கு மட்டும் கிடையாது, உங்களுக்கும். இந்த ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல வந்து கேட்பாங்க, என்னங்க சும்மா எப்ப பார்த்தாலும் ஜூம் மீட்டிங்கா, ஜூம்காரன் கூட இவ்வளவு ஜூம் பாக்குறது இல்ல, நீங்க எவ்வளவு பாக்குறீங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்ப நம்ம சொல்லணும், இதெல்லாம் சொல்றாரு சேலத்துல இருந்து ஒருத்தர் பால தீபக் அப்படின்னு, எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா சொல்லணும். ஆச்சா, அந்த சமயத்துல யூ கேன் வெரி சிம்பிளி டெல் இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப சிம்பிளான விஷயம். இந்த இடத்துல என்ன நடந்துச்சுன்னு சொல்றேன், இட் வில் பி ஈஸி. ஃபர்ஸ்ட் திங், ஒரு சிஸ்டம் கிரியேட் பண்ணணும். ஓகே, அந்த சிஸ்டம் ஒன்ஸ் கிரியேட் பண்ணி ஃப்ளோட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு பிறகு நம்மளாலே அதை நிறுத்த முடியாது. நம்மளாலே அந்த அந்த சிஸ்டத்தை நிறுத்த முடியாது. பிகாஸ் திஸ் இன்வால்வ்ஸ் பீப்புள், திஸ் இன்வால்வ்ஸ் ட்ரீம்ஸ், திஸ் இன்வால்வ்ஸ் ஆபரேஷன்ஸ், திஸ் இன்வால்வ்ஸ் சர்டன் ப்ரிப்பரேஷன் அண்ட் டிப்ளாய்மெண்ட். தேதி வந்துட்டு இது பண்ணியாச்சா, பண்ணியாச்சுங்க. காலேஜ் கிட்ட பேசியாச்சா, பேசியாச்சுங்க. காம்ப்ளான் பேசியாச்சா, பேசியாச்சு. ஏஎன்எஸ் பேசியாச்சா, பேசியாச்சு. சரி, இப்ப என்ன விஷயம், பிரசிடென்ட் அன்னையில இருந்து 50 நாட்களுக்கு மௌன விரதத்துக்கு போயிட்டாரு அப்படின்னா பரவாயில்ல, நாம பண்ணலாம் சொல்லி மத்தவங்க பண்ணிட்டு இருப்பாங்க. கேட்டு. சோ அந்த இடத்துல என்னன்னா ரொம்ப சிம்பிளான விஷயம், when you create a system the project continues. allow general intel. மத்தவங்க என்ன சொல்றாங்களோ அதை தயவு செஞ்சு அலோவ் பண்ணுங்க. ஏன்னா உங்களை விட புத்திசாலி, என்னை விட புத்திசாலி எல்லா குரூப்ஸ்லயும் சில பேர் இருக்கதான் செய்வாங்க. ஜெனரல் இன்டெலிஜென்ஸ், பொது புத்தி இருக்கு இல்லையா, அது பரவலானது, பலமானது. நம் ஒருவருடைய புத்தியை விட மற்றவர்களுடைய கூட்டு புத்தி அதிகமானது. அந்த காரணத்தினால எஸ் லெட் இட் கண்டினியூ அப்படின்னு சொல்லி ஜெனரல் இன்டெல்ல கண்டினியூ அலோவ் பண்ணணும். மூணாவது, எக்ஸ்பெக்ட் நியூ ட்ரீம்ஸ். எப்படி நம்ம மேயரை கூப்பிடலான்னு சொல்லி சொன்னாங்களோ அதே போல பல்வேறு விதமான நூதனமான விஷயங்கள் நடந்தது. என்ன, ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். அடுத்து என்ன நடந்துச்சு அப்படின்னா, இந்த டிராயிங் காம்படிஷன் ரிலேட்டடா சொல்லிட்டு இருக்கேன். அண்ட் திஸ் இஸ் ஹேப்பனிங் இன் எவ்ரிவேர் இன்க்ளூடிங் யுவர் பிளேஸ். உங்க இடம், உங்க பிரசிடென்ட் டிஜிஎம் கணேசன் நான் மாத்திரம் தான் பார்த்திருக்கேன். ஆனா 100% சொல்ல முடியும், நீங்க இருக்கக்கூடிய கூட்டத்துல உங்க வீட்டுல இருக்கக்கூடிய மக்கள் உங்களுக்கு இருக்க கனவை விட பல மடங்கு அதிகமான பலமான கலர்ஃபுல்லான கனவுகளோடு இருக்காங்க. எக்ஸ்பெக்ட் நியூ ட்ரீம்ஸ். அப்போ ஒருத்தர் நண்பர் ஒருத்தர் சொன்னார், என்ன அப்படின்னா, இங்க நம்ம ஏதேனும் ஒரு கிஃப்ட் கொடுக்கணும், 20 ரூபாய் பணம் கொடுக்கறாங்க ஒரு அட்மிஷன் ஃபீ, நாம ஏதேனும் கையில கொடுக்கணும் இல்லையா அப்படின்னு. விநாயகம்ஜி எதை சொல்லணுமா? ஃபைன், ப்ளீஸ் மியூட் யுவர் செல்ஃப். தேங்க்யூ. அப்போ அவர் என்ன கேட்கிறாரு அப்படின்னா, எல்லாருக்கும் ஒரு சிடி போட்டு கொடுத்துடலாமா அப்படின்னாரு. என்ன சிடி அப்படின்னு, மெமரி இம்ப்ரூவ்மெண்ட், இங்கிலீஷ் டெவலப்மெண்ட், டிராயிங், இதை பத்தி ஒரு சிடி போட்டு கொடுத்துடலாமா அப்படின்னாரு. நல்ல ஐடியா, பட்ஜெட் எவ்வளோன்னு பார்க்கலாங்க அப்படின்னு. சி ஆஸ் அ பிரசிடென்ட், இப்போ I'll come to you. பிரசிடென்ட்னா சரவணனுக்கு மட்டும் தான் சொல்றீங்களா, எங்களுக்கெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வரும். I'll come to that. என்ன அப்படின்னா, எல்லா இடத்துலையுமே நம்ம சுத்தி இருக்கவங்க பல கனவுகளோடு இருப்பாங்க. நாம பார்க்க வேண்டியது என்ன, அதை செயல்படுத்துறதுக்கு என்ன பண்ணணும்னு மட்டும் தான் பார்க்கணும். ஒரு சிடி அப்படின்னா என்ன பண்ணணும், என்ன பட்ஜெட் வரும் அப்படின்னா, யூ ஒன்ட் பிலீவ், அநியாயத்துக்கு கம்மி பட்ஜெட் 4000 ரூபாய், 4500 ரூபாய் ஃபுல்லா ஷூட் பண்ணி எடிட் பண்ணி மாஸ்டர் சிடி கையில கொடுக்குற வரைக்கும், மாஸ்டர் சிடி கையில கொடுக்குற வரைக்கும் மொத்தமா பார்த்தோம் அப்படின்னா 4500 ரூபாய். சூப்பர். சரி, இது காப்பி போடணும் இல்லையா, காப்பி போட்டு பவுச் போடணும் இல்லையா, அதுக்கு ஒரு ஸ்டிக்கர் ஒட்டணும், இது எல்லாம் கணக்கு போட்டா 8,4 ரூபா. அது ஒரு 4 பேர்கிட்ட கேட்கறோம், 6,4 ரூபாய்க்கு ஒரு ஸ்டிக்கரோட சேர்த்தி பண்ணு அப்படின்னாச்சு. எனக்கு மெமரி இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும், இன்னொருத்தர் டிராயிங், இன்னொருத்தர் பார்த்தோம் அப்படின்னா இங்கிலீஷ் இம்ப்ரூவ்மெண்ட், எல்லாம் சேர்ந்து வந்து வில் டூ இட் அப்படின்னு. when you are able to understand and respect other people's dreams, believe me, you will become multiply powerful. ஏன் அப்படின்னா, you are a part of the dream. அந்த கனவோட நீங்களும் வந்து ஒரு பகுதி ஆயிடுறீங்க. ஓகே, இந்த இடத்துல கீப் ரெகக்னைசிங். நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, எனக்கு நல்லா தெரியும் எல்லா அறிவும் வந்துட்டு இந்த பால தீபக்குக்கே தான் அப்படின்னு கிடையவே கிடையாது. ஸோ யார் யாரெல்லாம் பண்ணாங்களோ ஐ டெலிகேட்டட் வேர் எவர் இட் வாஸ் பாசிபிள். நீ இதை பண்றியா, பண்ணிடு, எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லு, இல்லையா மிஸ்டு கால் கூட நான் ஃபோன் பண்றேன். ஏன்னா அப்போ வந்து இப்போ இருக்கிற மாதிரி வந்துட்டு டெலிஃபோன் இவ்வளோ வந்துட்டு சிம்பிள் ஆகலை. நீங்க வந்து மிஸ்டு கால் கொடுங்க, நான் பண்றேன். நாள் ஃபுல்லா ஃபோனோட இருக்கிற மாதிரி இருந்துச்சு.
This program started in the month of February. Tentative date எப்போ ஆகஸ்ட் மாசம் 24ஆம் தேதி. But it was continuously working. The learning was very definite. Be ready for honor. So இதுக்கு முன்னாடி வந்துட்டு சொன்னேன் என்ன அப்படின்னா, யூ ஹாவ் டு எக்ஸ்பெக்ட் நியூ ட்ரீம்ஸ் அப்படின்னு சொன்னேன். ப்ரிப்பரேஷன் ஒரு வார்த்தை சொன்னேன். மேயரை பார்க்க போகணும். வெரி குட். இந்த மேயரை பார்க்க போகிறதுக்கு யார் போய் பாக்குறாங்களோ 2 பேர் போய் விசாரிச்சுட்டு வந்துட்டாங்க மேயர் எப்போ இருப்பாங்க அப்படின்னுட்டு. சந்தோஷம் அப்படின்னாச்சு. ஓ நான் வாங்க பாலதீபக் நம்ம எல்லாம் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னாங்க. ப்ரிப்பரேஷன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, என்ன அப்படின்னா மோகன் சாய் நீங்க 2 பேர் என்ன பண்றீங்க அப்படின்னா ஒயிட் ஷர்ட் போட்டு வந்துருங்க அப்படின்னு. இதெல்லாம் ஒயிட் ஷர்ட்டா அப்படின்னு போட்டு வந்துருங்க அப்படின்னு. கண்டிப்பா போட்டு ஆகணும் அப்படிங்கிறது ஈஸி, போட்டு வந்துருங்க. பியூட்டிஃபுல். 3 பேர் டக்கின் பண்ணிட்டு ஷூ போட்டுக்கிட்டு அழகா போறோம். அந்த மாதிரி ஒண்ணுமே பேசல, டெஃபினட்டா வரேன் அப்படின்னு. அண்ட் சேலம் மேயர் was holding a Guinness record for the youngest mayor in the whole world. Salem mayor Rekha Priyadarshini was holding the Guinness record for the youngest mayor in the whole world. எதுக்காக இதை சொல்றேன் அப்படின்னா, we have to be ready. Okay, the preparation. Be ready for the honor. இங்க போனோம் அப்படின்னா எங்களுடைய மேஜர் ஸ்பான்சர் ஒரு நாளைக்கு 3 தடவை கூப்பிடுறாரு. காம்ப்ளான் ஹார்லிக்ஸ் அவரை 2 தடவை கூப்பிடுறாரு. நேரா கடைக்கு வர்றாரு. அது வரைக்கும் எங்க கடைக்கு வந்ததே கிடையாது. 30 வருஷமா அவருக்கு தெரியும், ஆனா வந்ததே கிடையாது. நேர்ல வர்றாரு, ஹாப்பி. முதுமொழி காஞ்சியில எல்லாருக்கும் திருக்குறள்லாம் தெரியும். முதுமொழி காஞ்சின்னு ஒரு புத்தகம் இருக்கு. அதுல ஓங்கல் வேண்டுவோன் பல் புகழ் தண்டான் அப்படின்ற ஒரு மனுஷன் பெருசாகணும் அப்படின்னு சொல்லி நினைச்சான் அப்படின்னா பல புகழ் வந்தே தீரும், அதுல இருந்து தப்பிக்கவே முடியாது அப்படின்ட்டு. சரி, இப்போ கேள்வி என்ன அப்படின்னா, இந்த இப்போ யாரும் நோட் பண்ணிக்கலாம், இல்ல ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம். These are the major learnings if you want to produce a leader. இதான் முக்கியமா பார்க்கணும். ஓகே, திரும்பி வரலாம். ஆனா இப்போ முக்கியமான விஷயம், லீடர்ஸ் எங்கெங்கெல்லாம் தேவை அப்படின்னு கேட்டா ரொம்ப சிம்பிள். உங்களுடைய சமூகத்துல, உங்களுடைய ஊர்ல, உங்களுடைய ஏரியால கண்டிப்பா லீடர்ஸ் தேவை. உங்களுடைய நிறுவனத்துல என்ன விதமான நிறுவனமா இருக்கலாம், ஜூனியர் சேம்பர், ரோட்டரி, லயன்ஸ், எந்த ஒரு ஆர்கனைசேஷனா இருக்கலாம், உங்களுடைய பொது சங்கமா கூட இருக்கலாம். கண்டிப்பா வந்துட்டு ஒரு லீடர் கண்டிப்பா தேவை. உங்களுடைய வீட்டுல தேவை. எத்தனை பேர் என்னுடைய வீட்டுல லீடர் தேவைன்னு நினைக்கிறீங்க? உங்களுடைய வீட்டுல லீடர் தேவைன்னு நினைக்கிற எத்தனை பேர் இருக்கீங்க? கண்டிப்பா வந்துட்டு ஒரு 4 பேர் இருப்பீங்க. ஆச்சா, அதை விட முக்கியமா லீடர் எங்க தேவை அப்படின்னு கேட்டா இன் யோர் செல்ஃப். இது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். பல பேருக்கு சந்தேகங்களும் பயமும் சூழ்ந்து ஒரு லீடர் அப்படிங்கிற வார்த்தையே கிடையாம போயிடுச்சு. இங்க இருக்கிறவங்க எல்லாருமே ஜேசி மக்கள் தானே. ஒரு டம்ளர்ல கொடுப்பா. இங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஜேசி மக்கள் தான் இருப்பீங்க, இல்லைன்னா ஒரு சில இன்வைட்டீஸ் வேணா இருக்கலாம். ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா, ஜூனியர் சேம்பர் வாஸ் ஒரிஜினலி a leadership organization. ஆனா ஒரு காலகட்டத்துல இது வந்து ரொம்ப கணக்கு போட்டு வந்துட்டு இந்த லீடர்ஷிப் அப்படிங்கிற வார்த்தையை வந்து இங்க இருந்து வெளியில வந்துட்டு தள்ளி விட்டுட்டாங்க. லீடர்ஷிப் கேம்ப் அப்படிங்கிறது LIA, லீடர்ஷிப் இன் ஆக்ஷன், இதுதான் வந்துட்டு ரொம்ப முக்கியமா இருந்தது. பின்னாடி வந்துட்டு அதெல்லாம் வந்து மூவ் அவுட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கலாம். ஓகே, now let us come to the next point. How to prepare leaders. நமக்கு ஒரு லீடர் வேணும் அப்படின்னா அவங்களை எப்படி ப்ரிப்பேர் பண்றது, இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். சார் நம்ம சினிமா வந்துட்டு ரொம்ப சினிமா பார்க்கணும்னு சொல்லிட்டீங்க, பட் அந்த சினிமா எப்படி வந்துட்டு போகிறது, சினிமா தியேட்டருக்கு எப்படி போகிறது நீங்க சொல்லலையே அப்படின்னா. ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ. Thank you so much. Fine. How to prepare leaders? This is very important. Start small, baby steps. புது மெம்பர்ஸ் அத்தனை பேரையும் ஏதேனும் ஒரு ப்ராஜெக்ட்ல ஈடுபடுத்தி வைங்க. சார் இப்பதான் சொன்னீங்க ஆர்கனைசேஷன் மட்டும் கிடையாது, எங்க வீட்டுல கூட வந்து லீடர்ஸ் தேவைன்னு சொன்னீங்க. லீடர்ஸ்னா வந்துட்டு இப்போ புது மெம்பர்ஸ் எங்க வீட்டுல யார் சார் இருப்பாங்க? குழந்தைங்களை பெற்றுக்கிட்டா இருக்க முடியும். ஃபைன். வீட்டுல யார் இருக்காங்களோ அவங்களுக்கு சின்ன சின்ன வேலைகளை கொடுங்க, சின்ன சின்ன செயல்பாடுகளை கொடுங்க. கொடுக்கும் போதுதான் ஓ இங்கெல்லாம் வந்து தவறுனா கூட பரவாயில்ல, தாங்கி பிடிக்கிறதுக்கு அண்ணன் இருக்கான், தாங்கி பிடிக்கிறதுக்கு அப்பா இருக்காரு அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்க முடியும். இது லேடிஸ் இங்க இருக்கிறதுனால சொல்றேன்.
100% உங்களுடைய சகோதரர்களுக்கும் உங்களுடைய கணவனுக்கும் கூட இந்த மாதிரி கொஞ்சம் நீங்க அலவன்ஸ் கொடுக்கலாம். நான் பொதுவா சொல்லுவேன், தப்பு கிடையாது, கொடுக்கலாம். அவங்களும் கொஞ்சம் இதை பண்றா அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். பண்றான்னா பண்ணுங்க அப்படின்னு, அவ்வளவுதான். ஆச்சா, ஸ்டார்ட் ஸ்மால், கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு லிபர்ட்டி கொடுத்து இதெல்லாம் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி சொல்லலாம். டீச் த பேசிக்ஸ், டீச் த பேசிக்ஸ். முத்தையா அண்ணாச்சி அப்படிங்கிறது பல பேருக்கு தெரியாது. என்னுடைய வாழ்க்கையில நெருங்கி பழகினவங்களுக்கு கூட வந்துட்டு தெரியாது. நான் இருந்த ஹாஸ்டலினுடைய மெஸ் மாஸ்டர் தோசை ஊத்தணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன். தோசை கல்ல கொடுத்தாரு, மாவு கூட ஊத்து அப்படின்ட்டாரு. ஃபர்ஸ்ட் டைம் நான் பாட்டுக்கு அப்படி சொன்னேன், ரைட் ராயிலா ஊத்தி அப்படி வச்சு தேய்க்கிறேன், எல்லாம் ஒட்டிச்சு. ஊத்த தெரியாதா அப்படின்னாரு. தெரியாதுங்க அப்படின்னு. பின்னையும் கேட்ட அப்படின்னு கேட்கல. அப்படியா அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டே விட்டாரு. 3வது நாள் திரும்ப கூச்சப்பட்டுட்டு போய் கேட்கிறேன், ஆனா இன்னைக்கு நான் ஊத்துட்டுமா அப்படின்னு. நான் யாரும் கூட்டம் இல்ல, ஊத்து அப்படின்னாரு. ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும் என் மனசுல ஆசை இருக்கு, தோசமா அவர்கிட்ட இருக்கு, கொடுக்கற ரைட் அவர் தான். ஆனா கொடுக்கல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனையே கிடையாது, கொடுத்தா கத்துக்க முடியும். அவர் கண்டிப்பா வந்துட்டு பெண் பிள்ளைகளை பெற்றிருப்பாரு. அதனாலதான் உடனடியா கொடுத்தாரு. 10 நாள் டெய்லி 1 தோசை 2 தோசை அப்படின்னுட்டு ஒரு மாசம் கழிச்சு ஒரு 1/2 மணி நேரம் அந்த மாஸ்டருக்கு, யார் மாஸ்டர் இருந்தாரோ அவருக்கு நான் ரிலீவ் கொடுப்பேன். என்ன அப்படின்னா, நான் ஊத்துறேன்னா அப்படின்ட்டு. சிம்பிளா அவர் என்ன அப்படின்னா, சப்பாத்தி எல்லாம் தேய்ப்பியா அப்படின்னாரு. தெரியாதுங்க அப்படின்னு. நாளைக்கு வந்துரு அப்படின்னாரு. சொல்லி கொடுத்தாரு. இட் வாஸ் ஈஸி. அப்பதான் தெரிஞ்சது எங்க அம்மா வந்துட்டு சப்பாத்தி கட்டையில வந்து தேய்க்கும் போது அது எவ்வளவு ஒரு நேக்கா செய்ய வேண்டிய விஷயம் சொல்லிட்டு தெரிஞ்சது. லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட், எவ்ரிதிங் இஸ் லேர்னிங். டீச் த பேசிக்ஸ். உங்களுடைய செக்ரட்டரிக்கும், ட்ரெஷரருக்கும், டைரக்டர்ஸுக்கும், மெம்பர்ஸுக்கும், ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் டீச் த பேசிக்ஸ். இதுல இப்போ டீச் த பேசிக்ஸ்னா என்ன பேசிக்ஸ்? எல்லாரும் வந்துட்டு தோசை ஊத்துறதா, சப்பாத்தி தேய்க்கிறதா கிடையாது. டீச் தெம் ஹவு டு திங்க், டீச் தெம் ஹவு டு ஆக்ட், டீச் தெம் ஹவு டு பார்ட்டிசிபேட். முடிஞ்சா போச்சு, ப்ரோக்ராமே முடிஞ்சிச்சு, வீட்டுக்கு கிளம்பலாம். ப்ரோக்ராம் முடிஞ்சு, ட்ரைனிங் ப்ரோக்ராம் முடிஞ்சிச்சு, எல்லாம் வீட்டுக்கு கிளம்பலாம். ஓட் ஆஃப் தேங்க்ஸ் யார் சொல்றீங்க? பட் சொல்றதுக்கு முன்னாடி 2-3 விஷயங்கள். நவ் த டைம் இஸ் 4:45. கேன் வி கண்டினியூ ஃபார் 10 minutes? எஸ் சார், எஸ் சார். பரவாயில்லையா? பரவாயில்ல சார். ஆங்கிற மாதிரி இருக்கா? கண்டிப்பா என்ன பண்றது, சரி கேட்டுருவான். ஓகே ஃபைன். சோ திங்கிங் அப்படின்னு சொல்லும் போது வெரி சிம்பிள். என்ன அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். என்ன ஒய் அப்படின்னா டபிள்யூஸ் அண்ட் ஹெச். ரொம்ப சிம்பிள். என்னென்ன திங்கிங்னா என்ன அப்படின்னா, நம்ம வீட்டுல இருக்க குழந்தைகளுக்கு நீங்க நல்லா சிந்திக்கணும், அப்படியே கொந்தளிப்பா சிந்திக்கணும் அப்படின்னா அப்படின்னு சொல்லி தலையாட்டி விட்டுருவாங்க. தட் இஸ் நாட் டீச்சிங். டீச் தெம். இந்த பேனா அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா, இந்த பேனா, வாட் இஸ் திஸ் பென் சொல்லு பார்க்கலாம். எங்க இருந்து வந்துச்சு? வேர் டு திஸ் கம் ஃப்ரம்? பேனா எப்போ யூஸ் பண்ணுவோம், பேனா எப்போ யூஸ் பண்ண மாட்டோம், யார் யூஸ் பண்ணுவா, ஏன் யூஸ் பண்ணுவா சொல்லு பார்க்கலாம். இது ஒரு உதாரணமா சொல்றேன். உங்களுடைய மெம்பர்ஸுக்கு கூட அடிப்படையா ஒரு ப்ராஜெக்ட், ஒரு ட்ரெயினரை கூப்பிடலாம் அப்படின்னா, என்ன சப்ஜெக்ட், எப்போ நடத்துறோம், யார் வர்றா, ஏன் இவங்களை கூப்பிடணும், இதெல்லாம் முடிஞ்ச அப்புறமேட்டு எப்படி செயல்படுறது, இது ஃபர்ஸ்ட் விஷயம். திங்கிங் அப்படின்னு சொல்லும் போது இப்ப நான் சொல்றது ரொம்ப சாதாரணமா இருக்கிற மாதிரி இருக்கும், கிடையவே கிடையாது. இது ஒரு அற்புதமான பலமான ஒரு விஷயம். சரியா? திங்கிங்னுடைய ஹவு டு திங்க் அப்படிங்கிறது பேசிக்ஸ், டபிள்யூஸ் அண்ட் ஹெச். செகண்ட் என்ன அப்படின்னா, சிம்பிள் குட் அண்ட் பேட் மேட்ரிக்ஸ். குட் அண்ட் பேட் மேட்ரிக்ஸா? மேட்ரிக்ஸ் சினிமா தெரியும், அப்படியே புல்லட்லாம் வந்துச்சுன்னா பின்னாடி அப்படியே போவோம். அந்த மேட்ரிக்ஸ் கிடையாது, இது வேற மேட்ரிக்ஸ். என்ன மேட்ரிக்ஸ் அப்படின்னா, என்ன நடக்குது, அதனுடைய விளைவுகள் என்ன, என்ன இன்சிடென்ட், இன்சிடென்ட் அப்படின்னு கீழே இருக்கு இல்லையா, அந்த இன்சிடென்ட்ஸுக்கும் அதனுடைய விளைவு, ஹேப்பனிங் குட் அண்ட் பேட் அப்படிங்கிறத மாத்திரம் பார்த்தோம் அப்படின்னா இந்த மேட்ரிக்ஸ் என்னன்னு சொல்லி புரியும். ஈஸி. ஓகே. எல்லா விஷயங்களுமே இந்த 4 வந்துட்டு வச்சு செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். நடந்திருக்கிறது நன்மையா இல்லையா தெரிஞ்சுக்கலாம். ஓகே. Now you are able to see ஒரு sad face இல்லையா? Good things did not happen.
இந்த மேட்ரிக்ஸ் வந்து ரொம்ப சிம்பிள். குட் பேட், நல்ல ஹேப்பனிங்ஸ் நடந்துச்சா நடக்கலையா, did it happen or not first. ரெண்டாவது பேட் திங்ஸ் நடக்காம இருந்துச்சா நடந்துருச்சா, புரியுதா? நல்ல விஷயங்கள் நடந்துச்சா நடக்கலையா, கெட்ட விஷயங்கள் நடக்காம இருந்துச்சா நடந்துருச்சா, புரியுதா? இது கொஞ்சம் நான் சொல்லும் போது கொஞ்சம் குழந்தைகளுக்கு சொல்ற மாதிரி இருக்கும், மன்னிச்சிருங்க. எனக்கு குழந்தை மனசு, அதுதான் பிரச்சனை. சரியா? நான் ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ தடங்களுக்கு வந்துக்கிறோம். ஐ திங்க் ஆக்சுவலா சாரோட நெட் ஏதோ பிரேக் ஆயிருக்குங்க. நான் லைனுக்கு போயிட்டு வரேன். அது கொஞ்சம் பொறுமை காக்கும். thank you. There was a technical glitch. Okay, screen sharing வந்துடுறேன் நான். It will be easy. 1 second. Fine. Sir, I need screen sharing. எஸ் சார், கோஹோஸ்ட் பண்ணிடுங்க சார். co-host பண்ணியாச்சா? Thank you so much. இல்லையே, disabled participant screen sharing. சார் கன்சல்டன்ட் பாலதீபக் நினைக்கிறேன் நான். ஓகே. எஸ் சார். Thank you so much. Yes sir. Yes sir. Thank you. Slide show. Okay, thank you. இது ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம். 33 பேர் இருந்தீங்க, 31 பேர் இருக்கும். Thank you so much. இதனால தான் சொல்றது என்ன, இந்த ஸ்மைலி தயவு செஞ்சு வந்துட்டு பாருங்க எல்லாருமே அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுங்க அப்படின்னு. வேடிக்கையா சொன்னாலும் I'll come to this. Use the Zoom. ரொம்ப சிம்பிளான விஷயம். நாம செய்யக்கூடிய செயல்பாடுகள்ல யூஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு பாக்குறதுக்கு ஈஸியான மெத்தட் இதுதான். ஹவு டு திங்க் அப்படின்னா, ஒரு செயல்பாடு நடக்குதா நடக்கலையா, நடந்துச்சு அப்படின்னா அது நல்லதா கெட்டதா பாத்துக்கிறதுக்கான வழி என்ன? This is the one. என்ன கெட்ட விஷயங்கள், ஓகே, நல்ல விஷயங்கள் நடக்காம இருக்கு. ஓ, you can watch the thing pointer. Good things did not happen. நடக்க வேண்டிய விஷயங்கள் நடக்கல அப்படின்னா ஒரு வருத்தம் இருக்கும். நடக்க வேண்டிய விஷயங்கள் நடக்கல அப்படின்னா ஒரு வருத்தம் இருக்கு. ஆனா நடக்க வேண்டிய கெட்ட விஷயங்கள் நடக்காம இருக்கு, வெரி குட். கெட்ட விஷயங்கள் நடக்காம இருக்கு, வெரி குட். நான் இப்ப சொல்லக்கூடிய விஷயமானது எல்லா லீடர்ஸுக்குமே பொருத்தி பார்க்கலாம். எல்லா லீடர்ஸுக்குமே நீங்க பொருத்தி பார்க்கலாம். எப்படி அப்படின்னு கேட்டா ரொம்ப சிம்பிளான விஷயம். ஒரு லீடர் அவர் லீடரா அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா ஈஸியான மெத்தடு, நன்மைகள் நடக்காம இருக்கா, தப்பு. தவறான விஷயங்கள் நடக்காம இருக்கா, குட். மூணாவது, நல்ல விஷயங்கள் நடந்திருக்கா, நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு, வெரி குட். நல்ல விஷயங்கள் நடக்கல அப்படின்னா பேட். ஆனா கெட்ட விஷயங்கள் நடக்காம இருக்கிறதும் நல்ல விஷயங்கள் நடந்திருக்கிறதும் வெரி வெரி குட். ஓகே, do's and don'ts. Look at the do's and don'ts. You have to look at the do's and don'ts. ஏய், எவ்வளவு வெறி கொண்டு சொன்னாலும் எப்படி do's and don'ts பாக்குறதுன்னு தெரிய மாட்டேங்குதுடா. இதுதான் பிரச்சனை. Now you look at it, it becomes very simple. தவறான விஷயங்கள் நடந்துச்சு, தப்பு, பெரிய தப்பு. ஆனா நல்ல விஷயங்கள் நடந்துச்சு, தீமைகள்
நடக்காம இருக்கு, ஆட்டோமேட்டிக்கலி the whole system becomes very very beautiful. The whole system becomes very very beautiful. Now ஒரு சின்ன ஒரு ப்ராஜெக்ட், when people asked me, started asking me, பாலதீபக் ப்ராஜெக்ட் சூப்பர் அப்படின்னாங்க, எதை வச்சு சொல்றீங்க அப்படின்னு. some of the members when they asked எதை வச்சு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல எல்லாம் இவ்வளவு பேர் வந்தாங்க, இவ்வளவு வந்து பணம் வந்துச்சு அப்படின்னு சொல்லும் போது, நண்பர் ஒருத்தர் ரூபேஷ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மட்டும் கேட்டார். எப்படின்னா என்ன கேட்டார் அப்படின்னா, ஒரு ப்ராஜெக்டுடைய சக்சஸ் உங்களுக்கு என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க, நீங்க சொல்லுங்க. இங்க இருக்கிற மெம்பர்ஸ், லைக் திஸ் இஸ் நாட் ஒரு டெஸ்ட் கிடையாது. ஐ வுட் லைக் டு ஹேவ் ஸ்மால் what do you call input from your brain. அதுக்காக கேட்கிறேன். ஒரு ப்ராஜெக்டுடைய சக்சஸ் அப்படிங்கிறது எதை வச்சு தீர்மானம் பண்ணலாம்? anybody who wish to answer, like கண்டிப்பா சொல்லி ஆகணும்னா ஒண்ணுமே கிடையாது, but if you wish to answer, like I can tell a few, I can give you a few inputs. Teamwork, team act, very good, very good. Thank you Dr. Brahaspati sir. Dr. Mani Brahaspati is a resource person, and அவருடைய ஒன்று ரெண்டு ஸ்பீச்சஸ் கேட்டேன் யூடியூப்ல, ரொம்ப நல்லா இருந்துச்சு. பிரசிடென்ட் சரவணன் சார், யூ கேன் நோட் இட் டவுன், ஆர் அவர்கிட்ட வந்து அவருடைய ஃபோன் நம்பர் வாங்கிட்டாலும் சரி, இல்லைன்னு நான் கொடுக்குறேன். அவருடைய ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் உங்க மெம்பர்ஸுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ரொம்ப சிம்பிள். மன நிம்மதி, டீம் ஒர்க், டீம் ஆட்டிடியூட், ஹாப்பினஸ், வெரி குட். இன் திஸ் டிராயிங் காம்படிஷன் விச் ஐ கண்டக்டட், யூ நோ வென் பீப்புள் ஆஸ்க் மீ எதை வச்சு நீங்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லும் போது, ஐ டோல்ட் ஒன் திங். 1800 குழந்தைங்க வந்திருக்காங்க, குறைஞ்சபட்சம் 1800 சிங்கிள் அடல்ட் வந்திருக்காங்க. நம்ம மெம்பர்ஸ் 100 பேர், ஜூனியர் சேம்பர் மெம்பர் ஜூனியர் ஜேசிஸ் அவங்க ஒரு 200 பேர், இது இல்லாம காலேஜ் ஸ்டாஃப். இன்னைக்கு மட்டும் 4000 பேர் இந்த காலேஜுக்குள்ள இருக்கும். கீழே விழுந்துட்டாங்க, டெட்டால் வேணும், பிளாஸ்திரி வேணும், டாக்டர் இருக்காங்களாங்கிற வார்த்தைகள் வரல இல்லையா ரூபேஷ்? ஐ எம் டெல்லிங் யூ, டுடேஸ் ப்ரோக்ராம் இஸ் a success அப்படின்னு. என்ன பாலதீபக் அப்படின்னாரு. ஆமா, இவ்வளவு பேர் வர்றாங்க அப்படின்னு நாளைக்கு என்ன சொல்லுவாங்க? சேலம் ஸ்டீல் சிட்டி ஜேசிஸ்ல, அப்பெல்லாம் பேர் ஃபுல்லா ஞாபகம் வச்சுப்பாங்க. சேலம் ஸ்டீல் சிட்டி ஜேசிஸ்ல டிராயிங் காம்படிஷன் நடத்துறாங்க, ஜெயராம் ஸ்கூல்ல, பையன் கீழே விழுந்தான் அப்படிம்பாங்க, கிழிஞ்சது. ஸோ யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் விச் இஸ் தி ஆக்சுவல் குட் திங், விச் இஸ் தி ஆக்சுவல் பேட் திங். கெட்டது நடக்காம இருக்கா பெரிய விஷயம், நன்மை நடக்குதா ரொம்ப சந்தோஷம். கெட்டது நடந்துச்சா ஆபத்து, நல்லது நடக்கலைன்னா கூட பரவாயில்ல. இதை ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இட் வில் பி கிரேட். ஓகே, திஸ் இஸ் ஹவ் வி டீச் திங்கிங். ஓகே, நெக்ஸ்ட் W's and H, இது முதலே பார்த்துட்டோம். சிம்பிள் அண்ட் குட் மேட்ரிக்ஸ், சிம்பிள் குட் அண்ட் பேட் மேட்ரிக்ஸ். முக்கியமான விஷயம் திங்கிங் அப்படின்னு சொல்லும் போது, ஏற்கனவே கல்வி கற்று தெளிந்து செழித்து இருக்கக்கூடிய மக்களுடைய எண்ணங்கள் நூல்களாக இன்னைக்கும் இருந்துட்டே இருக்கு. அதை படிக்கும் போது மிகப்பெரிய நன்மைகள் உண்டு, மிகப்பெரிய நன்மைகள் உண்டு. ஓகே, ஃபைன். எக்ஸிஸ்டிங் நாலேஜ், எக்ஸிஸ்டிங் நாலேஜ்னா எங்க இருக்கு? யூடியூப்ல இருக்கு. என்ன சார் பேசுறீங்க? யூடியூப் போனா ஃபுல்லா சினிமாவா இருக்கு. எக்ஸிஸ்டிங் நாலேஜ் தான். ஒரு சினிமா அப்படின்னு சொன்னா அவன் என்ன சும்மா அப்படியே எடுத்துட முடியுமா? பொன்மகள் வந்தால் படம் வந்திருக்கு, காரி துப்பிட்டு இருக்காங்க. ஐம் சாரி ஃபார் யூசிங் சச் வேர்ட்ஸ். பிடிக்கல, என்ன நல்லா இருக்கு அப்படிங்கிறாங்க. என்னாச்சு அப்படின்னா, 4.5 கோடி ரூபாய் போட்டு எடுத்த படம் இட் இஸ் நாட் அப்ரிஷியேட்டட், இட் இஸ் நாட் அப்ரிஷியேட்டட். என்னாச்சு? கொஞ்சம் வந்துட்டு மறதிய சம்பந்தப்பட்டு எடுத்த படம் இன்னி வரைக்கும் ஆஹா ஓஹோன்னு பேசிட்டு இருக்கோம். பட்ஜெட்டே கிடையாது, அப்படி எடுத்த படம் இன்னி வரைக்கும் வந்துட்டு பேசிட்டு இருக்கோம். அண்டர்ஸ்டாண்ட் எக்ஸிஸ்டிங் நாலேஜ் அப்படின்னு சொல்லும் போது எல்லா விதமான கிரியேஷன்லயும் எக்ஸிஸ்டிங் நாலேஜ் எக்கச்சக்கமா இருக்கும். ஓகே, now this is very important. Sharing from JC Ishwaran, who was outstanding LAM award winner and outstanding president, LAM award president winner in state level, and outstanding LAM national award winner in 1988, 1989, 90. இன்னைக்கு அவர்கிட்ட பேசும்போது சில விஷயங்கள் நான் கேட்டேன். நான் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அவர் சொன்னது ஹாப்பி டு லேபர். ஜேசிஸ்னுடைய வந்துட்டு பல்வேறு காலகட்டங்கள்லயும் இவருடைய காலத்துல மாத்திரம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு விசேஷம் நடந்துச்சு. என்ன அப்படின்னா, ரெகுலர் கேலண்டரும் பினான்சியல் இயர் கேலண்டரும் மாறி அப்ராக்சிமேட்டா இவங்களோடது 15 மாதங்கள் டென்யூர்.
ஜூனியர் சேம்பர்ல. ஆனா அற்புதத்துல அற்புதம் என்ன அப்படின்னா, இவருடைய காலகட்டத்துல இன்னைக்கு இவர்கிட்ட பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அப்போ அவர் சொன்னார், வாட் ஆர் த பிக்கஸ்ட் டீச்சிங் அப்படின்னு சொல்லும்போது, ஃபர்ஸ்ட் இஸ் ஹாப்பி டு லேபர், உழைக்க வந்து தயங்கவே கூடாது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கிட்டேன். ரெண்டாவது கன்சாலிடேட் அண்ட் ஒர்க், எல்லாரையும் கூப்பிடுங்க. அவர் யூஸ் பண்ண வார்த்தை, நான் பார்ட்டிசிபேஷன் டுகெதர்னஸ் சொன்னேன், ஆனா கன்சாலிடேஷன், எல்லாரையும் வந்து கூப்பிடுங்க. சார் ஈஸ்வரன் சார் இங்க இருக்காரான்னு மட்டும் பாருங்க, இல்லைன்னா ரோஜேஷ் இருக்காரான்னு பாருங்க, இருந்தா we can ask them to talk. ஒரு 1 minute கூட இருந்தா கூட சரி, it will be helpful. Sir, now the time is 5 o'clock. Can we go for 10 minutes? சரவணன் சார். எஸ் சார், எஸ் சார், ஓகே சார். பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாம் ஓகேனா ஓகே சார், எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பார்ட்டிசிபென்ட்ஸ் எதுவும் சொல்றாங்களா? 31 participants அப்படியே இருக்காங்கன்னு நினைக்கிறேன். Fine. Okay சார். ஓகே okay. This will take approximately 10 minutes maximum. Okay, consolidate and work, எல்லாரையும் வந்துட்டு கூட அழைச்சி வச்சுக்கிட்டு யூஸ் பண்ணுங்க. Thank you கார்த்திக், thank you கோபி கண்ணன். consolidate and work ரொம்ப முக்கியமான விஷயம். டெலிகேட். 15 மாசம் வந்துட்டு ப்ராஜெக்ட் பண்ணேன், எல்லாரையும் வந்துட்டு பிரிச்சு கொடுத்துட்டேன், அவங்க செய்ய அப்படின்னுட்டேன் அப்படின்னு. எக்ஸலண்ட் எக்ஸலண்ட். நீ செய்ய விட்ட அப்படின்னா செய்வாங்க. தவறுகள் நடக்காம இல்ல, தவறுகள் நடக்காம இருக்கக்கூடிய ஆசிரியர் நிறைய பேருக்கு இருக்கு. அங்கங்க சின்ன சின்ன நடக்குது, சந்தோஷம், கரெக்ட் பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். ஓகே, டெலிகேஷன் வெரி இம்பார்ட்டன்ட். என்ன அப்படின்னா பேபேக். பேபேக் அப்படின்னு சொல்லும் போது இவர்கிட்ட கேட்கும் போது சொன்னேன், சார் இவ்வளவு வருஷம் வந்துட்டு நீங்க இவ்வளவு வந்து ப்ராஜெக்ட்ஸ் பண்ணீங்க, உங்களை பொறுத்த வரைக்கும் லீடர்ஸ் எத்தனை பேரை ப்ரொடியூஸ் பண்ணீங்க அப்படின்னு கேட்டேன் நான். ஹிஸ் ஆன்சர் வாஸ் சிம்பிள் அண்ட் த்ரில்லிங். எவ்ரிபடி அப்படின்னாரு. எவ்ரிபடி அப்படின்னாரு. I felt thrilled. Wow, அத்தனை பேரையும் வந்துட்டு லீடர்ஸா ப்ரொடியூஸ் பண்ண முடியுது அப்படின்னா இதை விட பெரிய விஷயம் என்ன? அதுக்கப்புறம் ஒரு விஷயம் சொன்னார், என்ன அப்படின்னா, ஆனா ஒரு விஷயம் நான் ஞாபகம் வச்சுக்கிட்டேன் பாலதீபக் அப்படின்னா. என்னங்க அப்படின்னு, நான் யாரெல்லாம் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்களோ, யாரெல்லாம் என் கூட இருந்தாங்களோ, எங்க சாப்டருக்கு அன்னையில இருந்து இன்னை வரைக்கும் எல்லா மீட்டிங்ஸுக்கும் கூப்பிட்டாலும் சரி, கூப்பிடலனாலும் நான் போறேன் அப்படின்னாரு. இன்னைக்கு அவருக்கு 60 வயசு. இன்னைக்கு அவருக்கு 60 வயசு கூட இருக்கும், 60 வயசு கூட இருக்கும். ஆனா he is doing it even today. And very important, document for future. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன டாக்குமெண்ட் ஃபார் ஃபியூச்சர்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, ரொம்ப ஒரு அழகான விஷயம். இவருடைய காலத்துல செஞ்ச எல்லா ப்ராஜெக்டையும் போட்டோ எடுத்து அதை இன்னைக்கு ஸ்கேன் பண்ணி வச்சிருக்காரு. அன்னைக்கு டாக்குமெண்ட் பண்ணதுனால, போட்டோ எடுத்து ப்ராப்பரா வச்சதுனாலதான் ஸ்கிராப் புக் ரெடி பண்ணி எல்லாருக்கும் வந்து கொடுக்க முடிஞ்சது, அனுப்ப முடிஞ்சது, வின் பண்ண முடிஞ்சது. டாக்குமெண்டேஷன் இன் எனி ப்ராஜெக்ட் ஹெல்ப்ஸ் த ஃபியூச்சர். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நவ் இந்த இடத்துல ஐ திங்க் we are in the fag end of the program, ஆல்மோஸ்ட் வந்து முடிச்சிட்டு இருக்கிறது. புக் ஆஃப் சீக்ரெட்ஸ், இது நிறைய பேருக்கு தெரியும். என்ன அப்படின்னா, எங்களுடைய வந்துட்டு ஒண்ணு விட்ட தாத்தா வந்து எழுதுனது திருக்குறள். அடக்கம் அமரருள் வைக்கும், அடங்காமை ஆறிருள் வைத்து விடும். நீதி சாஸ்திரத்துல ஒண்ணு சொல்லுவாங்க, என்ன அப்படின்னா, யாருக்கு வித்தை தெரியும் அப்படின்னா, வித்தை கத்துக்கணும் அப்படின்னா முதியவர்களுக்கு சேவை செய்யும் போது அதை கத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை. முதியவர்களுக்கு சேவை செய்ய முடியும் அப்படின்னா வயசுல முதியவர்கள் மாத்திரங்கள்ல, அந்தந்த ஃபீல்டுல சீனியர்ஸ் யாரோ அவங்களுக்கு சேவை செய்யும் போது கத்துக்க முடியும். இந்த புக் ஆஃப் சீக்ரெட்ஸ் திருக்குறள்ல நிறைய வந்து விஷயங்கள் இருக்கும். இந்த அடக்கம் அமரருள் வைக்கும் அப்படின்னா அது இந்த இடத்துல விளக்குறதுக்கு நேரம் இல்லை, அதனால நான் வந்து முடிச்சுக்கிறேன். இதனை இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன்கண் விடல். நிறைய வந்துட்டு பாடல்கள். இந்த பாக்கள் எல்லாமே தயவு செஞ்சு இது ஒரு பக்தி புஸ்தகம்னு சொல்லி போயிடாதீங்க. இது வந்து முழுக்க முழுக்க என்ன அப்படின்னா, இது அறிவு சார்ந்த வந்து ஒரு களஞ்சியமா வச்சுக்கோங்க, ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும். நவ் யூ மெம்பர்ஸ் கேன் லுக் அரவுண்ட் அண்ட் தேங்க். இப்போ ரொம்ப சிம்பிளா இந்த ஃபீல்டு யாருக்கு என்னோட நல்லா தெரியும் அப்படின்னா உங்க பிரசிடென்ட் சரவணன். ஏன் அப்படின்னா ஈவென்ட் மேனேஜர். சும்மா இருக்கும் அப்படின்னா கேட்டு, இப்போ என்னுடைய சாப்டர்ல ஈவென்ட் மேனேஜர் சேரன் இருந்தாங்கன்னா கூச்சமே படாம ஒண்ணு கேட்பேன், என்னப்பா என்ன ப்ராஜெக்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி கூட வந்து ஒர்க் பண்ண பார்த்துருவேன். What happens is, through event managers we'll be able to learn a lot. Second, TGM அண்ணா. ஏன் அப்படின்னா, நானும் இவரும் வந்துட்டு we were together before 20 years in a training program, zone trainers workshop நினைக்கிறேன்.
அப்பெல்லாம் வந்துட்டு சொன்னா நம்ப முடியாது, நான் ஒரு காலத்துல ஒல்லியா இருந்தேன். ஆச்சா, அன்னைக்கும் வந்து டிஜிஎம்னா இன்னைக்கு இருக்கிற மாதிரி தான் இருந்தான்னு வச்சுக்கலாம், அது வேற விஷயம். அவர் இருந்தாருன்னா வந்துட்டு தயவு செஞ்சு இப்பவே என் சார்பில் எக்ஸ்கியூஸ் மீ சார் சொல்லிருங்க. பட் this is how you look around, and you look around to learn as well as to thank. Okay, fine. How I produce the leader and how you too can is in a simple way given over here. Thank you so much for giving me this opportunity. This is Bala Deepak from Salem Steel City. I am a professional problem solver. And இது ஒரு புக்கா போட வேண்டிய விஷயத்தை இன்னைக்கு நான் ப்ரோக்ராமா கொடுத்துருக்கேன் நான். தேங்க்யூ ஸோ மச் பிரசிடென்ட் சரவணன் and all the members who have been very patiently traveling along with me for the past 1 hour. Thank you so much. ஓகே, முருகேசப்போனே முசூர்ல இருந்து பேசுறேன். யாரு? வணக்கம். வணக்கம். எஸ் சார், எஸ் சார், கேக்குது சார். நல்லா சிம்பிளா நல்லா இருந்தது. வாழ்த்துக்கள். மிக்க நன்றி. ஆனா யார் பேசுறது? இது இருக்குல்ல, இந்த இது சொன்ன குட் பேட் மேட்ரிக்ஸ் நல்லா இருந்தது, புதுசா இருந்தது. அது கத்துக்கிட்டேன் நானு. புரியலங்க. குட் பேட் மேட்ரிக்ஸ் அத நான் இன்னைக்கு கத்துக்கிட்டேன். ஓகே. தேங்க் யூ. தேங்க் யூ முருகேசன் சார். ஆக்சுவலி முருகேசன் பாண்டிய சார் ஒசூர்ல இருந்து பேசுறீங்க சார். ஓகே ஃபைன். ஓகே, சின்ன அனௌன்ஸ்மென்ட் மட்டும் கொடுத்துறேன் சார். ஷூர் சார். ஓகே, நாளை மாலை 4 மணிக்கு இன்னொரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் இருக்கு, பிசினஸ் ஓரியன்டா இருக்கு. ஸோ இப்போ வந்திருக்கவங்க எல்லாருமே நாளைக்கும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு வேண்டி கேட்டுக்கிறது. ஆக்சுவலா சார், ஒரு ஃபீட்பேக் முன்னாடிங்க ஒரு சின்ன இது மட்டும் சார். நீங்களும் நானும் சொந்தக்காரங்க அப்படின்றது இப்பதான் சார் தெரிஞ்சது, இன்னைக்கு தாங்க. அதை பத்தி நான் லாஸ்ட்ல சொல்றேன் சார், உங்களுக்கு எப்படி நம்ம சொந்தக்காரா மாறிடணும்ன்றதுங்க. சார் கேக்குதுங்களா சார்? ரொம்ப வால்யூம் ஃபீபிள். ஓகே, இருங்க கொஞ்சம் சார். இப்போ பேசலாம் சார். ஒண்ணும் இல்ல சார். ஆக்சுவலா நம்ம 2 பேருமே சொந்தக்காரங்க இப்பதான் சார் தெரிய வந்தது. அப்படிங்களா? ஆமா சார், நான் லாஸ்ட்ல சொல்றேன் சார். அதுக்கு முன்னாடி அங்கீகாரம் மட்டும் பண்ணிடுங்க. தேங்க்யூ சார். இவர்களை அங்கீகாரம் செய்வதில் பெருமை கொள்கிறது மண்டலம் 16, 17 தேசிய மற்றும் மண்டல தலைவர்கள் மற்றும் பெருந்தலைவர்கள், வருங்கால தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்கள் அனைவரையும் அங்கீகாரம் செய்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். சார், கொஸ்டின்ஸ் ஏதாவது இருந்தா கேட்கலாம், இல்ல ஃபீட்பேக் சொல்லலாங்க. லாஸ்டா வந்து அந்த சொந்தக்காரோட ரிலேஷன்ஷிப் நான் சொல்லிடுறேன் சார். ஓகே. செந்தில் முருகன் சார். செந்தில் முருகன் சார். தேங்க்யூ சரவணன் சார். இப்பதான் என்னால அன்மியூட் பண்ண முடிஞ்சது. சார், பாலதீபக் சார் வணக்கம் சார். ரொம்ப நல்லா இருந்தது செஷனு. ஒரு ப்ராஜெக்ட் எப்படி பண்ணணும்ன்றது நாங்க ZVP இருக்கும்போது சாப்பே எடுப்போம், சர்வே அனாலிசிஸ் பிளானிங் ஆக்ஷன் எவாலுவேஷன். அந்த ஒரு பிளானிங் ஒரு அழகான ஒரு ஸ்டோரியோட அந்த ஒரு ஹோட்டல், ராஜா ஹோட்டல் பேர் மட்டும் வந்துருக்கேன். அந்த ஹோட்டலாண்ட வந்துருங்க, எல்லா ப்ராஜெக்ட் டிஸ்கஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு எல்லாரும் எப்படி ஒரு டீம் ஆஃப் ஒர்க் எடுத்துட்டு போறீங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்க ஒரு ஓரியன்டேஷன் எடுத்துறீங்கன்னு நினைக்கிறேன். நான் ஒரு ஜேசிஸ்ல வந்தா அந்த ஜேசிஸ்ல கத்துக்கிட்டு மற்ற இடத்துல எப்படி நீங்க யூஸ் பண்ணலாம்ன்றது, ஒரு ப்ராஜெக்ட் எப்படி பண்ண ஒரு நல்ல ஓரியன்டேஷன் எடுத்தீங்க. செஷன் ரொம்ப நல்லா இருந்தது சார். தேங்க்யூ வெரி மச் சார். சார் கேசவன் சார், நீங்க பேசுங்க. தேங்க்யூ சார். சூப்பரா இருந்தது சார் செஷனு. நீங்க சொன்னது வந்து அழகா ஒரு புக்கா போட வேண்டிய விஷயத்த நீங்க சொன்னீங்க. கண்டிப்பா புக்கா போட்டீங்கன்னாக்கா நீங்க இங்க அப்ரோச் பண்ணலாம் சார். நாங்க கண்டிப்பா வாங்கிக்கிறோம் சார். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ கேசவன் சார். கோபிகண்ணன் சார். சார் பாலா சார், ஹலோ, am I audible? Yes sir, yes sir, audio. வணக்கங்க கோபிகண்ணன் சார், you are audible. வணக்கம் சார். சார், ரொம்ப அப்படியே ஒரு ஸ்லோ அண்ட் ஸ்டடியா, ரொம்ப அழகா அப்படியே ஒரு டிராவல்ல வந்து நான் ஒரு 17 வருஷமா ஜேசி மெம்பர் சார். அப்படியே நான் கடந்து வந்த பாதை வந்து அப்படியே என் கண்ணு முன்னால கொண்டு வந்து நிறுத்தின மாதிரியான ஒரு ஃபீல் எனக்கு கிடைச்சது. அட்டகாசமா வந்து கிரியேட்டிங் லீடர்ஸ் அந்த ஒரு தலைமை பண்புகளை கொண்டு வந்து அவங்க எல்லாரும் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணது, எப்படி இது பண்ணதுன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயங்களும் நீங்க சொல்லிட்டு வரும்போதே நான் மேட்ச் பண்ணி பார்த்துட்டே வரேன். ஒரு என்னோட கேரியர்லயும் நடந்த விஷயங்கள், நடந்த இது எல்லாத்தையுமே நான் பார்த்துட்டே வரேன்.
அட்டகாசமான அருமையான ஒரு செஷன் கொடுத்துருக்கீங்க சார். ஸோ அதை சொல்வதற்கு எப்படி வார்த்தைகள் இல்லை, மிக அருமையாக இருந்தது. உங்களோட சொல்வளமும் ரொம்ப அருமையா இருந்துச்சு. வெரி சிம்பிள் லாங்குவேஜ், ரொம்ப வந்து அப்படியே ஆர்ப்பாட்டமே இல்லாம அட்டகாசமா அருமையா சொல்லியிருந்தீங்க சார். பியூட்டிஃபுல் செஷன்ஸ். ஐ லவ் த செஷன் சார். தேங்க்யூ சார். மணி சார், மணி பிரகபதி சார். சார் வணக்கம் சார். சார் வணக்கம் சார். வாய்ஸ் கேக்குதுங்களா? கேக்குது சார். ஓகே சார், ரொம்ப அருமையா இருந்தது சார். எனக்கு பிடிச்ச சில விஷயங்களை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம்னு பாக்குறேன். உங்களுடைய புதுமொழி காட்சி அருமையா இருந்தது, எனக்காக சொல்லுங்க சார். அடுத்தது யார் சொல்லியிருந்தாலும் அவங்கள சொல்றீங்க, அது ஒரு அருமையான விஷயம் சார். அவங்களுக்கும் பெருமை போய் சேருது. ரெண்டாவது, இது ஒரு நல்ல பழக்கமும் கூட நான் நினைக்கிறேன். நல்ல 2 குறள், அடக்கம் அமரருள் உரிக்கும், அதே மாதிரி இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து, அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அது மாதிரி முதியவருக்கு சேவை செய்யும் போது கற்றுக்கொள்ளலாம், ரொம்ப அருமையான விஷயம் சார். அத பெரிய பெரிய விஷயங்களை லைட்டா அப்படி போகும்போது சொல்லிட்டு போற மாதிரி இருந்தது. ரெண்டாவது, எப்பயும் போல உங்களுடைய உச்சரிப்பு ரொம்ப அருமையா இருந்தது சார். தென்றல் தழுவுறது மாதிரி அப்படியே அழகா சொல்லிக்கிட்டே போறீங்க, ரொம்ப அருமையா இருக்கு சார். ரொம்ப பிடிச்சி. குட் பேட் மேட்ரிக்ஸ் ரொம்ப அருமையான விஷயமா எனக்கு அது பட்டது சார். தேங்க்ஸ் அ லாட் சார், ரொம்ப அருமையா இருந்தது. தேங்க்யூ வெரி மச் சார். சார் சாட் பாக்ஸ்ல நான் ஆசைப்படக்கூடியது ஒன்னே ஒண்ணுதான். என்ன அப்படின்னா, ரொம்ப சிம்பிளான விஷயம். இந்த மாதிரி நல்ல ஃபீட்பேக் வரும்போது என் மனைவி பக்கத்துல இருக்க மாட்டேங்கிற, எங்கேயாவது இந்த வேலை அந்த வேலைன்னு சொல்லி போயிடுறேன். இதெல்லாம் கேட்கும் ஒரு மரியாதையும் சூழ்நிலை அமைய மாட்டேங்குது. எனிவே, தேங்க்யூ மணி பிரகஸ்பதி சார். சார், முதுமொழி காஞ்சி பல பேருக்கும் வந்துட்டு தெரியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இட் இஸ் த சிம்பிளஸ்ட் புக் ஆஃப் ஃபார்முலாஸ். 100 சென்டென்ஸ், 100 பாக்கள். ஒரு பாக்கு 4 சீர்கள், 4 வார்த்தை, 100 சென்டென்ஸ். மைண்ட், இன்னொருத்தர் மைண்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும் அப்படின்னா இதை விட சிம்பிளான நூல் ஒண்ணு கிடையவே கிடையாது. நாம கத்துக்கிறதுக்கும் மற்றவங்களுக்கு கத்துக் கொடுக்கறதுக்கும் எளிமையான நூல் முதுமொழி காஞ்சி. இன்ஃபேக்ட் இன்னைக்கு வந்து அடக்கம் அமரருள் உய்க்கும்ங்கிறது வந்து விரித்து சொல்லணும்னு பார்த்தேன், நான் முடியல. அடக்கம் அமரருள் உய்க்கும், அடங்காமை ஆறிருள் உய்த்து விடும்னு சொல்லுவாங்க. ஆறிருள்னா என்ன? ஆறிருள்னா தெரியாது, ஆறிருள் அப்படிமா. ஆறிருள்னா என்னடா அப்படின்னு சொல்லவே தெரியாது. சரி, அடக்கம் அமரருள் வைக்கும், அடக்கம் அமரருள் வைக்கும். அமரர்னா தேவர், தேவர்களுக்குள்ள அடக்கம் வைக்கும்னா என்ன அர்த்தம்? தமிழ் நம்மளுக்கு வந்துட்டு இன்னைக்கு ஒரு வேற்று மொழியா ஆயிடுச்சுங்க. அடக்கம் அமரருள் வைக்கும், பிரித்து எழுதுக. அடக்கம் அமர அருள் உய்க்கும், அமர அருள் சேர்த்து அமரருள், அமர அருள், அடக்கம் அமர அருள் உய்க்கும். ஆறிருள் பிரித்து எழுதுக. அடங்காமை ஆறிருள் உய்த்துவிடும் கிடையாது. அடங்காமையால் இருள் உய்த்துவிடும். whenever we are not ready, whenever we are not submissive, automatically darkness befalls us. நமக்கு ஒரு மனுஷனுக்கு கேடு வரணும் அப்படின்னா அடங்காம சுத்திட்டு முடிஞ்சது. ஒரு மனிதனுக்கு உய்ய வேண்டும், வாழ்க்கையில உயர வேண்டும் அப்படின்னா அடக்கம் அமர அருள் உய்க்கும். அற்புதமான ஒரு குரட்பாங்க இது. பொழுது போகாம நான் தமிழ் கத்துக்க ஆரம்பிச்சேன். முருகனுடைய பேரருளால வாக்கும் வாழ்வும் வனப்பும் கொடுத்துருக்காரு. அது போயிட்டே இருக்குங்க. அவ்வளவுதான். இன்னைக்கு செந்தில் முருகன் சார் அவர் கொடுத்த வந்துட்டு ஃபீட்பேக்கும் தெளிவா இருந்தது. அவருடைய நம்பர் நான் ரொம்ப நேரம் வந்துட்டு நான் தேடிட்டு இருக்கேன். சரி, அது திரும்ப வாங்கிக்கிறேன் நான். சார் கேக்குதுங்களா? கேக்குதுங்க. ஃபைன் சார். நான் என் நம்பர் சரவணன் சார் தரேன், இல்ல அவர்கிட்ட உங்க நம்பர் வாங்கி நான் உங்ககிட்ட பேசுறேன் சார். நான் வாங்கிக்கலாம் சார். அப்புறம் இந்த ஃபீட் கேட்டேன், நல்லா இருந்துச்சு, தெளிவா பேசுனீங்க. Thank you very much sir. Like I was wanting your number anyway. Thank you sir. Thank you very much sir. அந்த ஃபீட்பேக் சொல்லும்போது வைஃப் பக்கத்துல இல்லன்னு சொன்னீங்க, அதனால FB லைவ் கொடுத்திருக்கோம், ரெக்கார்டட் வெர்ஷனுக்கு அனுப்பிச்சு வரேன், நீ கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க சார். மிக நன்றி.
ஃபைன் ஃபைன் சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஓகே சார். சரவணன் சார், உங்களுடைய என்னது விடுகதைக்காக வந்துட்டு காத்துக்கிட்டு இருக்கேங்க. எஸ் சார், எல்லாரும் ஃபீட்பேக் முடிச்சுட்டாங்க. இன்னும் யாராவது முடிச்சிட்டு இல்ல சார்? நடராஜ் சார், ஒரு நிமிஷம். பாலதீபக் சார் கேக்குதுங்களா? கேக்குதுங்க சார். பாலதீபக் சார், நான் பிபி நட் நம்ம வந்து NLP-ல மீட் பண்ணோம் சார். வணக்கங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். உங்க குரலை கேட்டதுல ரொம்ப சந்தோஷம். சரிங்க. ஓகே, ரொம்ப அருமையா இருந்தது. அந்த மேட்ரிக்ஸ் குட் அண்ட் பேட் ரொம்ப எக்ஸலண்டா இருந்தது. அப்படியே ரொம்ப பொறுமையா அங்க பேசினது மாதிரியே இங்கேயும் அப்படியே ரொம்ப பொறுமையா எடுத்துட்டு போனீங்க. ரொம்ப அருமையா இருந்தது. தேங்க்ஸ் a lot. உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். ஓகே பாலதீப், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். நிறைய குரலோட விளக்கம் எல்லாம் நல்லா கத்துக்கிட்டேன். ரொம்ப சந்தோஷம். உங்க குரலை கேட்டதுல கோயம்புத்தூருக்கு அப்புறம் இங்கதான் திருப்பி கேட்கிறேன். ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ பாலதீபக் சார். தேங்க்யூ பிரசிடென்ட். தேங்க்யூ நடராஜ் சார். ரெகுலரா எங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க நடராஜ் சார். இன்னும் நிறைய பேர் வந்து ரெகுலரா சப்போர்ட் பண்றாங்க. எல்லாருக்குமே இங்க ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவங்க சப்போர்ட். ஓகே சார், வேற யாராவது ஃபீட்பேக்? ஓகே சார், வந்துடலாம் சார். ஃபைனல் ஆல்மோஸ்ட் க்ளோசிங் ஃபார்மாலிட்டிஸ் வந்துடலாம் சார். உங்களோட ஒன்னுவிட்ட தாத்தாவும் என்னோட ஒன்னுவிட்ட தாத்தாவும் ஒரே ஆகுது சார். ஸோ அதான் நினைச்சேங்க. ஸோ என்னன்னா எனக்கும் நான் அப்பதான் தெரிஞ்சுட்டேன். ஓகே, நமக்கு ஏன் 2 பேருக்கும் அவ்வளவு பிடிச்சது அப்படின்னாக்கா மெயினா நம்ம ரிலேஷனாக இருந்திருக்கோம் மேபி அந்த விஷயங்கள்ல. ஸோ அது இவ்வளவு நாள் தெரியாம போயிடுச்சு. இன்னைக்கு இந்த மீட்டிங் தான் தெரிய வந்தது. மிக்க நன்றி சார். தம்பி புரியலப்பா, சொல்லுப்பா ரோட்டி. ஆனா அதாவது அவரோட ஒன்னோட தாத்தாவும் என்னோட ஒன்னோட தாத்தாவும் ஒரே ஒருத்தருங்க. அது அப்புறம் பேர் சொல்லும் போது எனக்கு தெரிய வந்ததுங்க. நம்ம ஏன் அவரை சொந்தங்க. நீங்க செஷன் கரெக்டா பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும்னா அவர் தாத்தா பேர் சொன்னாருங்க. கோபி, நான் புரிஞ்சதா யாருன்னுட்டு? கோபி சார். ஓகே ஃபைன். எனிவே தேங்க் யூ சோ மச் சார். புரியல சாரி. இல்ல சார் ஒன்னு சொன்னாரு கேளுங்க. என்ன புரியுதா உங்களுக்குன்னு கேட்டாரு. ஒண்ணு விட்ட தாத்தாவனுடைய ஒரு சொத்து பத்திரத்துல இருந்து ஒரு சின்ன ஒரு பகுதி வந்து இன்னைக்கு பேசுனேங்க. அடக்கம் அம்மரொருள் உய்க்கும், அடங்காமை ஆறிருள் உய்த்து விடும் அப்படின்னுட்டு. என்னுடைய ஒண்ணு விட்ட தாத்தா திருவள்ளுவர்னு சொன்னேன். அவருக்கும் அவர் தான் ஒண்ணு விட்ட தாத்தா அப்படின்னாரு. தூரத்து உறவினர்கள் அப்படின்னாங்க. சரி, நெருங்கி வந்துட்டோம் அப்படின்னு. அப்ப நானும் உறவினர் தான் சார். முருகா, பேரருள் ஐயா, பேரருள். நன்றி சார். அதாவது நான் டிஜிஎம் சாருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நன்றி சொல்லணுங்க. என்னன்னா, நான் பிரசிடென்டா இருக்கிற இந்த டைம்ல எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் சார் உங்களுடைய இந்த ப்ரோக்ராம். ஓகே, நிறைய கத்துக்கிட்டேங்க. அதை எப்படிலாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்றத நான் உங்ககிட்ட சப்போஸ் ட்ரை பண்றேன். அப்படி இல்லைன்னா திருப்பி ஃபோன் பண்ணி உங்களுக்கு கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். ஷூர் சார், ஷூர். தேங்க்யூ ஸோ மச். மிக்க நன்றி சார். நிறைய விஷயங்கள் அதுல சொல்லலாம் சார். அந்த ஃப்ளோ சார்ட் நீங்க கொடுத்த மாதிரி, இப்ப நடராஜன் சொன்ன மாதிரி அந்த ஃப்ளோ சார்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் எனக்கு அதை பார்க்கணும். மிக்க நன்றி சார். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் சார். எனி அப்சர்வேஷன் சார் உங்களுக்கு க்ளோசிங்? எனக்கு ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு திருச்சியில இருந்து டாக்டர் மணி பிரகஸ்பதி சார், செந்தில் முருகன் அண்ணா, நடராஜன் சார், இவங்க எல்லாம் இருக்கிறது ரொம்ப சந்தோஷம். ஆரம்பத்துல ஜேசி ராஜேஸ்வரி வெங்கட்ராமன் இருந்தாங்க. எனக்கு தெரியாத பல முக்கிய ஜேசிக்கள்லாம் இருந்திருக்காங்க. எனக்கு யாருன்னு சொல்லிட்டு தெரியல, மன்னிக்கணும். நார்மலா என்ன அப்படின்னா, ஒரு தவம் மாதிரி தான் ஒவ்வொரு ட்ரைனிங் ப்ரோக்ராமும் நான் ஸ்டார்ட் பண்றேன். இது வரைக்கும் வந்துட்டு இந்த பீரியட்ல இருந்து கடந்த ஒரு 3 மாசத்துல இந்த ஜூம் மீட்டிங்ஸ்ல எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப வந்து ஸ்பெசிஃபிக்கா ஒரு ப்ரோக்ராம் கொடுக்கும் போது டெஃபினட்டான லேர்னிங்கோட தான் திரும்ப போகணும்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் நான். அப்படி பார்க்கும்போது இந்த ப்ரோக்ராம் என்ன பொறுத்த வரைக்கும் நான் கத்துக்கிறதுக்கு எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பா இருந்தது. அதற்கு காரணம் நீங்க தான். ஏன் அப்படின்னா, ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லும் போது பொதுவா ஏதோ சொல்றதுங்கிறது வேற, நமக்கு ஊருடன் ஒட்டிவாள்னு சொல்லும் போது நீங்க சார்ந்து வேற என்ன வந்து கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். அதனால இந்த ப்ரோக்ராம் கொடுத்தேன். எனக்கு நான் வளர்றதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு மனமார்ந்த நன்றிகளை இந்த இடத்துல தெரிவிச்சுக்கணும் விருப்பப்படுறேங்க. That is my feedback. Thank you so much. மிக்க நன்றி சார். ரொம்ப 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 கடமைப்பட்டிருக்கோம் இந்த சில வார்த்தைகள்லாம் நீங்க கேட்கறதுக்காக. ஓகே, நன்றி சார்.
க்ளோசிங் ஃபார்மாலிட்டிஸ். vote of thanks பை முன்னாள் பிரசிடென்ட் 2018 தலைவர் எம் சுந்தர் அவர்களே. Thank you, President. Sir, good evening, sir. All of the good evenings. Excellent ஒரு ட்ரைனிங். பாலதீபக் சார், அனைவரையும் ஒரு சொந்தக்காரர்கள் ஆக்கிவிட்ட அந்த இனிய தமிழ் குரலுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள் நன்றிகள் நன்றிகள். ஐயா, உங்களுடைய வார்த்தைகள், உங்களுடைய வாய்ஸ், நீங்க சொன்ன ஒவ்வொரு கதைகள், குட் மேட்ரிஸ், பேட் மேட்ரிஸ், உங்களுக்குள்ள ஒரு ஈர்ப்புத்தன்மை தானாவே வந்துடுச்சுங்க ஐயா. நீங்க பேச பேச சார் ஒரு 2 minutes வெளியே போனதுமே அதனுடைய சார் எங்க போயிட்டாரோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்துடுச்சு. அந்த அளவுக்கு உங்களுடைய ஈர்ப்புத்தன்மை நல்லா இருந்தது. எக்ஸலண்டான ஒரு ட்ரைனிங். தேங்க்யூ தேங்க்யூ பார்ட்டிசிபென்ட்ஸ். நண்பர்கள், ஜேசி நண்பர்கள், நான் ஜேசி நண்பர்கள் மற்றும் முன்னாள் மண்டல தலைவர்கள், மண்டல அலுவலர்கள், பயிற்சினர்கள் அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி. ஜேசி வெல்லூர் டைனமிக்ஸ் சார்பாக நாளை மாலை 4 மணி அளவில் மீண்டும் உங்களை சந்திக்க காத்துக் கொண்டிருக்கிறோம். தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச். வெல்கம் சார். மிக்க நன்றி முன்னாள் தலைவர் அவர்களே. அந்த இடத்துல சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். என்ன அப்படின்னா, நார்மலாவே தெரியும், ஒரு சின்ன ஒரு கிளிச் வந்துச்சு அப்படின்னா கூட டப்புன்னு சொல்லிட்டு ஒரு பாதி பேர் வெளியில போயிடுவாங்க. இன்னைக்கு 2 பேர் கூட வெளியில போகல. வெரி ஹாப்பி அபவுட் இட். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். உண்மையிலேயே அந்த அந்த ஈர்ப்பு எல்லாம் அவங்க கிட்ட இருந்தது சார். அந்த அமைதி காக்கவும் சொல்லியிருந்தேன். ஒரு நிமிஷம் எல்லாம் அமைதியா சைலண்டா அப்படியே பார்த்துட்டு இருக்கிறேன் தவிர மற்றபடி யாருமே பண்ணல. உண்மையிலேயே அது காட் கிரேஸ். உங்களுடைய ஈர்ப்பு ரொம்ப அதிகமா அந்த பெருமை முருகனையே சாருங்க. மிக்க நன்றி. தேங்க்யூ சார். மிக்க நன்றி சார். மீண்டும் நாளை மாலை 4 மணிக்கு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சரவணன். நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ. தேங்க்யூ வெரி மச்.